ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சிவன்ராஜ் யோகத்தின் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் பார்த்திபன், சிவன்ராஜ் யோகத்தின் சாதகர். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கலியுகமும் பிரஜாபதி ரிஷியோகி அவர்களும். பொதுவா யுகங்கள் 4 வகைப்படும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? புராண காலத்துல இருந்து நம்ம 4 யுகமா சொல்றோம். ஒண்ணு சத்திய யுகம், இன்னொன்னு திரேதா யுகம், திராபர யுகம், இப்ப கலியுகம். இப்போ என்ன யுகம் நடந்துட்டு இருக்கு? இப்ப நம்ம எதுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா கலியுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பஞ்சாங்கத்துல புராண இதிகாசங்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள். இந்த சத்தியுகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அது ஒரு 17 லட்சம் ஆண்டுகள். அந்த ஆண்டுகள் அவருடைய ஆயுள் காலம் 1 லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் சொல்றாங்க சத்தியுகத்துல. திரேதா யுகத்துல பார்த்தோம்னா 12 லட்சம் ஆண்டுகள் திரேதா யுகத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த பூமி நிர்ணயிக்கப்பட்டதா சொல்றாங்க. அதுல அவருடைய ஆயுள் 10,000 ஆண்டுகள் சொல்லப்படுது. அடுத்தது துராபர யுகம், அதுல 1000 ஆண்டுகள் சொல்லப்படுது. மனிதனுடைய உடலுடைய நம்முடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 32, 21, அதுக்கு அடுத்தது 7 அடி, அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம 7 இருக்கிறோம், அதுக்கு அடுத்தது 12 அடி, அதுக்கு அடுத்து 7 அடி வருது. இப்ப நம்ம அனைவரும் பார்த்தா 6 அடி 7 அடியில தான் மனிதர்கள் நம்ம எல்லாமே இருக்கிறோம். ஆனா இந்த 4 யுகங்கள்ல பார்க்கும்பொழுது ஆயுள் காலமும் வேறையா இருக்கு, மனிதனுடைய வளர்ச்சியும் உயரங்களும் வேறையா இருக்கு, அதே போல மனிதனுடைய எண்ணங்களும் வேறையா இருக்கு. இப்போ கலியுகம் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா நிறைய பேத்துக்கு பார்த்தா பேசிக்குவோம், நம்ம கடைக்கு போவோம், ஒரு இடத்துல பொருள் வாங்குவோம், அங்க ஏதாவது ஒரு லஞ்சம் கீறு கேட்டாங்க அப்படின்னா இது கலியுகம் அப்பா அப்படின்ட்டு போயிடுவோம். இந்த கலியுகம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சு இப்ப எப்ப ஓடிட்டு இருக்கு அப்படின்னா கலியுகம் ஆரம்பித்து 5126 ஆண்டுகள் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் சொல்கின்றன. கிமு 3102ஆம் ஆண்டு தான் கலி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டம் போறாங்க. கிமு 3102 பிப்ரவரி 17, 18 ஒரு மிட் நைட்னு வச்சுக்கலாம், ஒரு 12 மணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரமே நைட்ல தான் கிடைச்சது இல்லைங்களா? அதனால கிட்டத்தட்ட 5126 ஆண்டுகள் இந்த கலியுகம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இந்த கலியுகம் என்ன அப்படின்னா தர்மங்கள் குறைந்து அதர்மங்கள் அதிகமாகிறது பொது விதி. கலிங்கிறது என்னன்னா அதர்மத்துடைய ஆட்சி அப்படின்னு அர்த்தம். இப்ப அதர்மத்துடைய ஆட்சி அப்படின்னா அப்படித்தான் நடக்குதா அப்படின்னா நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்துட்டே வந்தோம்னா ஒரு 1000 ஆண்டு 2000 ஆண்டு அடுத்து கிறிஸ்து பிறப்பு, அதுக்கு அடுத்தது வரக்கூடிய இப்போ 2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. தர்மம் குறையும் அதர்மம் அதிகமாகும். அப்ப தர்மத்தை காப்பாத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது. இது கிருஷ்ணர்கிட்ட கேட்கறாங்க, ஐயா கலியுகத்துல நாங்களாம் சிரமப்படுவோமா, என்ன பண்ணலாம் அப்படின்னா 5000 ஆண்டுகளுக்கு என்னுடைய பார்வையும் தீட்சணியும் இருக்கும். அதாவது ஒரு 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 நீதிக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு அர்த்தம். 5000 ஆண்டுகள் இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா 5126 ஆயிடுச்சு. இப்ப போயிருக்கு. அப்பனா நீதிக்கு நேர்மைக்கு மதிப்பு இருக்கா இல்லையான்னு உங்ககிட்டயே விட்டுறேன். ஏன்னா ஆட்சி எப்படி நடக்குது, பணம் என்ன வேலை செய்யுது, நாளைக்கு வேற நமக்கு ரிசல்ட் வரப்போகுது, யார் ஆட்சி தமிழகத்தின் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ட்டு. நம்மளை பொறுத்தளவுக்கு நிரந்தர முதலமைச்சர் சிவபெருமான் தான். இருந்தாலும் லௌகீக வாழ்க்கைக்காக நம்ம முதலமைச்சர் நாளைக்கு வர போறாங்க. வாக்குங்கிறது 2, ஒண்ணு குரு வாக்கு, இன்னொன்னு நம்ம பெட்டியில போற வாக்கு. அந்த வாக்குக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது வாங்கப்பட்டது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நானும் ஒரு 100 பேர்த்த கேட்டேன், யாராவது ஒருத்தராவது பணம் வாங்காம கொடுத்தாங்கப்பா வேண்டான்னு சொல்லிட்டேன், ஆனா ஓட்டு மட்டும் போட்டு வந்துட்டேன், எனக்கு மனசு பிடிச்சுன்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தா யாரும் இல்லை. அப்பதான் யோசனை பண்ணேன், ஓ களி தீவிரமா வேலை செய்யறாரு அப்படின்ட்டு. இப்படி நீங்க வந்துகிட்டே இருக்கும்போது பஞ்ச பாண்டவர்கள் அந்த காலத்துல 5 பேர் இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய காலத்துல 1450 இருந்து 1500க்குள்ள பொன்னர் சங்கர் அப்படின்னு ஒரு வரலாறு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பொன்னிவளர் நாடுன்னு சொல்லி திருச்சியில இருக்கக்கூடிய மணப்பாறை பக்கத்தால் இருக்கிற வீரப்பூர்ல உருவானாங்க. அங்க பொன்னர் தான், வேற யாரும் இல்ல, தர்மர். சங்கர் தான் அர்ஜுனர். அது போக நல்லதங்கால் வரக்கூடியவங்க தான் நம்ம திரௌபதி தாயார். தமிழகத்தை தேர்ந்தெடுத்து தமிழகத்தில் பிறப்பெடுத்தவர்கள். புரியுதுங்களா? பஞ்சபாண்டவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்கு. ஏன்னா அந்த கலியுகத்தோட சம்பந்தப்பட்டதுனால நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை பார்த்தோம். கல்வெட்டுக்கள் சொல்லும் புராணங்கள்ல இந்திய தொல்லியல் துறை ஒரு ஆய்வு சப்மிட் பண்ணாங்க. பஞ்ச பாண்டவர்கள் அதிகமா தமிழகத்துல இருந்திருக்காங்க. அதுல திருப்பூர் மாவட்டத்துல அதிகமா இருந்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 73 கல்வெட்டுகள் விராதபுரம் என்று சொல்லக்கூடிய தாராபுரத்துல இருந்து
கண்டெடுக்கப்பட்டது. தாராபுரத்துல இருந்து திருப்பூர் போகும் வழியில கண்டெடுக்கப்பட்டது. பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞான வாசம் 13 ஆண்டுகள் முடிச்சுட்டு 14வது ஆண்டுகள் இங்க தாராபுரத்துல ஒரு ஆண்டுகள் மறைந்து வாழ்க்கும் வாழ்க்கை இங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு தொல்லியல் துறை உறுதி கொடுத்திருக்கு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நாங்க தாராபுரமா இருக்கிறனால இங்க செவிவழி செய்திகள் எங்க வயசான சாரத்துல சின்ன சின்ன பையனா இருக்கும்போது நம்ம வயதானவர்கள் சொல்லுவாங்க, இங்க வந்து வாழ்ந்தாங்கப்பா, குண்டிடம்னு ஒரு ஊர் இருக்கு, அதுதான் கொண்டிடம். திருப்பூருங்கிறது மாடுகளை அந்த காலத்துல பசு கவர்தல்னு பேரு. பசு வந்து அப்படியே மாட்டை ஃபர்ஸ்ட் கவர்ந்துட்டு போய் தான் அடுத்தது அரசர்கள் போர் செய்வாங்க. அந்த இங்கிருந்து கவர்ந்து செல்லப்பட்ட மாடுகளை திருப்பின ஊர் திருப்பூர்னு பேரு. அது போய் அது மாதிரி இங்க நிறைய புராணங்கள் இருக்கு. இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து மீண்டும் அவதரித்ததான் பொன்னர் சங்கர் வரலாறா இருக்கு. அந்த ஊர் வந்து திருச்சி பக்கத்தால இருக்கக்கூடியது. இப்ப திருச்சிக்கும் நமக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, திருச்சியில ஸ்ரீரங்கம் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல நமது குருநாதர் பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் பிறந்தது புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சிக்கு அருகில் உள்ள இருப்பூர். அதுக்காகத்தான் நம்ம அந்த பொன்னர் சங்கரை நம்ம ஒரு கோட்வேட் பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணர், அதாவது 1450 இருந்து 1500 வரைக்கும் இவங்க வந்துட்டாங்க. அதுக்கடுத்து நிறைய ஞானிகள் வந்திருக்காங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ராகவேந்திரர், ரமணர் இப்படி வந்துட்டே இருக்கிறாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வர்றாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருன்னா, சுவாமி விவேகானந்தனுடைய குரு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதாவது யார் ராமனாகவும் யார் கிருஷ்ணனாகவும் பிறந்தாங்களோ ரெண்டும் சேர்ந்த ஆன்மாவா தான் ராமகிருஷ்ணரா பிறந்திருக்காங்க. அவங்களுடைய மனைவி பெயர் சாரதா தேவி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வேற யாரும் இல்லை, யாரு திரௌபதி தாயாரோ, யாரு சாரதா தேவியோ, யார் சீதா மாதாவோ, எல்லாமே பெண்மையின் அம்சம் தான். அவங்களுடைய ஆன்மா தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் சுவாமி விவேகானந்தருடைய எழுச்சி வருது நம்ம பாரத தேசத்துக்கு. சுவாமி விவேகானந்தர், வள்ளலார் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை நம்ம நாட்டுல. அதனாலதான் வள்ளலார் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அடுப்பு வச்சு இன்றும் அந்த அளவு அடுப்பு வள்ளலார் பற்ற வைத்த அடுப்பு இன்று, ஏன்னா ஒரு பசியில் இருக்கும்போது ஆன்மீகத்தை அவன் கேட்க முடியாது, அது வந்து உள்ள போகாது, அதனால நம்ம மன ஏத்துக்காது. அதனால சுவாமி விவேகானந்தரும் வள்ளலார் அவர்களும் பசி எங்க நாட்டுக்கு வந்து ஆன்மீகம் தேவையில்லை, எங்க வறுமையும் அதை பிணி நீக்கணும், கல்வியும் போதணும். அதனாலதான் இங்க வந்து எத்தனையோ சுவாமி விவேகானந்தர் பேசின பேச்சுக்கு பின்னாடி தான் இங்க நிறைய கிறிஸ்டின் இன்ஸ்டியூட்கள் நிறைய உருவாகி கல்விக்காக உருவாக்கப்பட்டது. இப்ப நானும் இதே ஊர்ல ஒரு அலோசியஸ் என்ற ஒரு பள்ளியில ஒரு 5ஆம் ஆண்டு வரைக்கும் எனக்கும் ஒரு கல்வி வந்து அங்க கிடைச்சது. அங்க நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைச்சது. இப்படி சுவாமி விவேகானந்தர், அதுக்கடுத்து சுவாமி விவேகானந்தருடைய சீடர் நிவேதிதா வர்றாங்க. அவர்கிட்ட நேரடி சீடரா இருந்தவங்க தான் பாரதியார் மகாகவி. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி தெய்வலீலை என்றோ என்று மகா பாடியவர். யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு பாடினவர். இந்த லைன்ல பாத்தீங்கன்னா குருவோட சம்மந்தப்பட்டதே வரும். அப்படியே ராமகிருஷ்ணர், அதுக்கு அடுத்தது விவேகானந்தர், அதுக்கு அடுத்து நிவேதிதா வர்றாங்க, அதுக்கு அடுத்தது பாரதியார் வர்றாங்க, பாரதியாருக்கு பின்னாடி அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த லைன் பின்னாடி போனீங்கன்னா இரண்யகசிப்பு வருவாங்க, பிரகலாதன் வர்றாரு. பிரகலாதனுடைய பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. இதெல்லாம் அப்படியே ஒரு குரு பரம்பரையா வரக்கூடியதுதான், குரு பரம்பரையா வரக்கூடியதுதான். இந்த கலியுகம் ஆரம்பிச்சு 5120 வரைக்கும் நியாய தர்மம் இருந்ததுதானே, இருந்தது, உண்மைதான், எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்மளாம் சின்ன பையனா சின்ன குழந்தையா இருக்கும்போது கிராமங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா, நான் மீறமாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் இத்தனை கோர்ட் கேஸுகள் இருக்கு. அன்னைக்கு கிராமங்கள்ல கேஸ் எல்லாம் கிடையாது. ஒரே அரச மரம் வேப்பமரத்தை கடிகளுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து முடிச்சிருவாங்க. அதுல நேர்மையான நடந்த பஞ்சாயத்து இருக்கு, தவறா நடந்தது இருக்கு. அதுக்கு கர்ம வினை காரணமா அவங்க தண்டனை அனுபவிச்சிருக்காங்க, அது வேற. பொதுவா அந்த கால மனிதர்கள் வந்து பஞ்சபூதத்தை நம்பினாங்க. அவங்கதான் நம்ம ஒருத்தர் சொல்லிட்டோம்னா மனசுக்கு ஆழ்ந்து மனசாட்சிக்கு பயந்து நடந்தாங்க. 1900 1900 வச்சுக்கலாம் அது வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் உலகம் வந்துருச்சு. இப்ப நம்ம வேகமா இயங்கிட்டு இருக்கிறோம், எங்க போறோமே தெரியாம இயங்கிட்டு இருக்கிறோம். பொருளாதாரத்தை நோக்கி படையெடுத்து போயிட்டு இருக்கிறோம். பணம் பணம் பணம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. எதை பத்தி சிந்தனை கிடையாது. அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கைய நிர்ணயிச்சு போயிட்டு இருக்கிறோம். இது சரியா தவறா அப்படின்னு கேட்டா உங்க முடிவுக்கே விட்டுறேன். ஏன்னா இது கலியுகம் ஆச்சுல, அதை பத்தி முடிவெடுக்கிற தன்மையும் உண்மையும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. இந்த நிகழ்வெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் சிவபெருமான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக ஒரு வேலையை செய்யறார். சிவபெருமான சதாசிவ பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிவத்துல 3 நிலை இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சிவன், சதாசிவம், சிவம், 3 நிலையில. சிவன் லிங்க வடிவத்தில் இருக்கு. நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறோம், லிங்கத்தை பாக்குறோம், வணங்குறோம். ஓகே, அந்த லிங்கம் உயிருடன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இங்க ஓம்காரநாதர், வேற யாரும் இல்லை. பகவான் ஓம்காரநாதர் தான் நம்முடைய காட்சி கொடுத்தவங்க குருவுக்கு. அந்த நீல கலர் போட்டோல இருக்கிறவங்க தான் ஓம்காரநாதர் ஐயா. அவங்க வந்து நேரடியா காட்சி கொடுத்து, நேரடியா சும்மா நம்ம ஏதோ பேசுறோம் பழகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கலியுகத்துல தெய்வத்தை நேர்ல பார்க்க முடியாது. அப்படிலாம் கிடையாது. நேர்ல பார்த்து பேசி பழகி அவட்ட 6 மாசம் 6 ஆண்டுகள் காட்டுக்குள்ள பயணிச்சவர் தான் பிரஜாபதி ரிஷியோகி ஐயா அவர்.
ஐயா ஏன் திடீர்னு வர பிரஜாபதி ரிஷியோகி ஐயாவுடைய பிறந்த ஆண்டு 1984. சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. 42 வயசு ஆச்சு என்னப்பா சொல்றீங்க? நிறைய மார்க்கங்கள் இருக்கு. உண்மைதான், நிறைய மார்க்கங்கள், யோகங்கள், பயிற்சிகள் இந்தியா முழுவதுமே, உலகம் முழுவதும் இருக்கு. இந்த தர்மம் வந்து, அதாவது சனாதன தர்மம், இந்து தர்மம் உலகம் முழுவதும் போயிடுச்சு. இப்ப வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா டெம்பிள் வந்து பயங்கர ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்தளவுக்கு எல்லா மதங்களும் ஒன்றுதான். சிவன் ராஜ்யத்தை பொறுத்தளவுக்கு ஐயா நிறைய காட்சிகள் பெற்றிருக்காங்க. ஐயா வந்து கிறிஸ்துவ மதத்துல நிறைய தீட்சைகள் கொடுத்துருக்காங்க. நிறைய தேவதைகளை, கிறிஸ்துவ மதத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் ஐயாவோட க்ளோஸா இருப்பாங்க. நிறைய பேர் உபாசனை பெற்றிருக்காங்க. அதிகமா இருக்கிறவங்க கிறிஸ்டின் முஸ்லீம் தான் நமக்கு அதிகமா இருக்கிறோம். இதுல ஏன் இந்த பிரஜாபதி ரிஷியோகி கலியுகத்தோட சம்மந்தப்பட்டோம்னா, கலியுக முடிவு வந்து கல்கி அவதாரம் அப்படிங்கிறது தான் கலியுக முடிவு. இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 1980 70 எல்லாம் பாத்தீங்கன்னா வயதானவங்க இருப்பாங்க. அவங்க சொல்லுக்கு பேச்சுக்கு மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கு மரியாதை குறைஞ்சு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து பொதுவாகவே எந்த அரசு வந்தாலுமே டாஸ்மார்க் கார்பரேட் அரசா மாறிடுச்சு. டாஸ்மார்க் வச்சுதான் இன்னைக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த எப்பொருள் எப்படி வருதோ அப்பொருள் தான் அப்படியே அழியும். அதான் பொதுவான விதிங்க வச்சுக்கோங்க. அதாவது எப்படி நம்ம நம்ம பொருள் இயற்றமோ அந்த பொருள் அப்படியே அழியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா போதை பழக்கம் எல்லாமே அதிகமாகி இது மாதிரி போயிட்டு இருக்கு. அது என்ன காரணம் யோசிச்சு போது கலியோட ஆட்சியே அதர்மத்துடைய ஆட்சி. கெட்டப்தி நான் சொல்றது இங்க தமிழ்நாட்டு ஆட்சியோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமரையோ அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. அவங்கள தர்மத்துக்காக சில வேலை செய்யறாங்க. பொதுவாகவே அந்த ஆட்சி அப்படி. இப்ப கல்கி அவதாரம் வந்து 7 சிரஞ்சீவிகள் இருக்காங்க. கல்கி அவதாரம் முடிவுல விஷ்ணு வரப்போறார், பெருமாள் வரப்போறார். அது நம்மளுடைய நம்பிக்கை. அதாவது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அணு நம்மளுடைய மூதாதைய தாத்தா போயிட்டே இருந்தீங்கன்னா 9000 ஆண்டுகள்ல உதித்தவர் தான் நம்ம முருகப்பெருமான் அவர்கள். 9000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உதித்தவர். உலகத்தை ஆட்சி செய்ய நெற்றிக்கல்லிருந்து பிறந்தவர். அது போல ஒவ்வொரு ஜீன்லையும் ஒவ்வொரு இறைத்தன்மையும் நம்மகிட்ட இருக்கு. இப்ப நம்ம சச்சங்க ஏன் கேட்கறோம்னா, அந்த இறைத்தன்மை அந்த அணுவை தட்டி எழுப்பும் அப்படிங்கிறக்காக தான். நம்ம ஓடிட்டே இருக்கிறோம் பணத்தை நோக்கி, பின்னால திரும்பி பார்க்கறதே இல்லை. அதனாலதான் இந்த சச்சங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுவாமிஜி அவருடைய உத்தரவின் பேர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது கல்கி அவதாரத்துல 7 சிரஞ்சீவிகள் மறைமுகமா இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல முதலாவதா யார் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஐயா பரசுராமர் அவர்கள் சொல்லணும். பரசுராம சேத்திரம் கேரளால வழிபாடு. அங்க தினந்தோறும் திதி கொடுப்பாங்க. 365 நாள் திதி கொடுப்பாங்க அந்த கோயில்ல. பரசுராமரை வந்து ஒரு சிரஞ்சீவியா ஐயா இருக்காங்க. அவங்க திருஷ்டி மிகப்பெரிய ஒரு இது. அவங்களை எனக்கு அருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக? கல்கி அவதாரம் வரும்பொழுது வெள்ளை குதிரையில ஒரே ஒரு வாளுடன் கல்கி அவதரிப்பார். அந்த வாள், அந்த ஒரு சத்திய வாள், அந்த வாள் வந்து பரசுராம ஐயா தான் இருக்குது. அவர் தான் தலைமை சீடர்னு வச்சுக்கோங்களேன். தலைமை போர்ப்படை தளபதினு சொல்றோம்ல. கல்கி வர்றதுக்கு வழிகாட்டுறது ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் பரசுராம ஐயா ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஹனுமான் அவர்கள். ஹனுமான் பத்தி ஆஞ்சநேயர் பகவான் பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. இந்த நேரத்தில் நினைக்கும் போதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? ஆஞ்சநேயர் பகவான் அவரும் ராமர் போகும்போது நீ பூமியில இருப்பா, நான் வந்து மறுபடியும் அழைச்சிட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவரும் சிரஞ்சீவியா இருக்காரு. பிரஜாபதி ரிஷியோகி ஐயா அவர்களுடைய அனுகிரகத்தால ஆஞ்சநேயர் அவர்கள் ஒரு முறை, கிட்டத்தட்ட ஒரு 3 முறை நம்ம வீட்டுக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க. தியானம் செய்யும் பொழுது மனைவிக்கு தரிசனம் கொடுத்தாங்க. ஐயா ஹரித்வார் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிருந்து அழைச்சிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டாந்து விட்டாங்க. இது எல்லாம் எப்ப நடந்ததுன்னா, ஒரு காலையில ஒரு 4:30 5 மணிக்குள்ள நடந்தது. தியானத்தில் இருக்கும் பொழுது நம்ம உடல் வெளியே போயிட்டு வர்றது. இது வந்து அனுபவப்பட்டதான் புரியும். சர்க்கரைனா இப்படி வாயில போட்டா தான் தெரியும். அது மாதிரி தான் இது அனுபவப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். இது மாதிரி லட்சக்கணக்கான அனுபவங்கள் சிவன்ராஜ்யத்துல கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அஞ்சனை புதல்வன் அனுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து அஸ்வத்தாமன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல அஸ்வர் கோட்டைன்னு ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பஞ்சபாண்டவர்கள் குழந்தைகளை அழிச்சது காரணத்தினால, அந்த சாபத்தினால ஐயா வந்து இருக்கிறாங்க. மிக பெரும் ஒரு போர் வீரர்னு வச்சுக்கலாம் அஸ்வத்தாமன். அவரும் சிரஞ்சீவியா இருக்காங்க. அதுக்கடுத்து வேதவியாசர், அவங்களை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கடுத்தது கிருபாச்சாரியார், அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து கௌரவனுடைய குருவா இருந்தவர். அவரும் வந்து சிரஞ்சீவியா இருந்தார். அவரோட அறிவு நுட்பமும் கல்கி அவதாரத்தில் பயன்படுத்தப்பட போகுது. அவரும் சிரஞ்சீவியா இருக்காரு. அவர் பார்க்க முடியுமானா பார்க்க முடியும். நீ சிவராஜ உபாசனை பெற்று முறையா பயிர் செஞ்சீங்கன்னா அவங்களை பார்க்க முடியும். நாங்க சில பேர்த்த பார்த்துருக்கோம். அதே மாதிரி நீங்களும் பார்க்கலாம். அடுத்தது மகாபலி சக்கரவர்த்தி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓணம் பண்டிகை அன்னைக்கு தரிசனம் கொடுத்துட்டு பாதாள லோகத்துல படைகளுடன் இருக்கக்கூடியவர் தான். எவர் ஒருவர் 100 அஸ்வமேத யாகம் செய்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்திர பதவி வழங்கப்படுங்கிறது நியதி. சும்மா நம்ம எதை யாகம் பண்றோம் அப்படின்னு நினைச்சு வீட்டுல அதெல்லாம் சும்மா பேருக்கு பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கிடையாதுங்க. அதெல்லாம் 100க்கு 100 உண்மையான விஷயங்கள் நிறைய இருக்கு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை.
எது இல்லைங்களா? காரணம் இல்லாம இவங்களை பத்தி எல்லாம் நம்ம பேச மாட்டோம். இன்னைக்கும் பேசுறோம் இல்ல, ஆஞ்சநேயர் பத்தி பேசுறோம்னா அதோடைய வலு, அதோடைய சத்தியம், அதோடைய தர்மத்துக்காக தான் நம்ம அது அப்படியே வந்துட்டு இருக்கு. இது கலியுகமா இருக்கிறனால கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்கு. இங்க யாருமே பாவிகள் கிடையாது, யாருமே கெட்டவங்க கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கெட்டது நன்மைங்கிறதெல்லாம் இங்க எதுவுமே இல்லை. இறைவனோட சிந்தனைகளை பார்க்கும்போது அவங்க கர்ம வினை, அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் வேற பக்கம் போயிடுச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை ஏமாத்திட்டான் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியது இல்லை. உங்க கர்மாவை எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம புத்திசாலியா இருக்கிறோம், இருந்தாலும் சில சமயத்தில் அது நடக்குது. இருந்தாலும் நீங்க அதை பத்தி எல்லாம், நீ பொருளாதாரத்தை பத்தியே மைண்ட்ல உள்ள கொண்டு வராதீங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க. அகத்துக்குள்ள போறதுதான் நம்ம சிவன் ராஜ்யத்துடைய ஒரு தன்மையே. அகத்துக்குள்ள மனசுக்குள்ள எப்படி போறது, எப்படி இறைவனை பார்க்கறதுங்கிறதுக்காகத்தான் பிரஜாபதி ரிஷி ஐயா இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டுள்ளார். சரி, அடுத்து கிருபாச்சாரியாரை பத்தி உங்களுக்கு பார்த்துட்டோம். மகாபலி சக்கரவர்த்தி சொல்லிட்டு இருந்தேன். மகாபலி சக்கரவர்த்தி யாருன்னா பிரகலாதன் ஐயாவுடைய பேரன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வர்றாங்க. அவங்க பெரும் படையுடன் 100 அஸ்வமேத யாகம் செஞ்சு 100வது அஸ்வமேத யாகம் செஞ்சு விஷ்ணு பகவான் காட்சி கொடுக்கும் பொழுது 3 அடி, உங்களுக்கு தெரியும், விண்ணில் ஒரு அடி, மண்ணில் ஒரு அடி, அடுத்தது மகாபலி அவர் தலை கொடுத்து பாதாள லோகத்துல அங்க இருக்காங்க. அவங்க வெளிப்படுவாங்க கல்கி அவதாரத்துல. கலியுகத்துல இறுதியில கல்கி அவதாரம் நடைபெறும். 4,32,000 ஆண்டுகள் கல்கி அவதாரத்துடைய வயது. இப்ப நடக்கிறது 5126. 5126 தாங்க முடியல. இந்த ஒரு 5 ஆண்டுகளை தாங்க முடியல. கொரோனா வந்தாச்சு, போர் வந்தாச்சு, சூரியன் சுட்டெரிக்கிறாரு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எதை விட்டு விட்டு செல்கிறோம், அதான் முக்கியம். உங்க குழந்தைங்க, நம்ம தாத்தா நமக்கு அந்த மரங்கள்லாம் வெட்டி கொடுத்துட்டு போனாங்க, அப்படியே எல்லாத்தையும் அப்படி ஆத்துல தண்ணி போயிட்டே இருந்தது, குளமெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்ப நம்ம போறது பிளாஸ்டிக்கும், எந்த பூமி தோண்டினாலும் கோட்டப்பாடல் கிடக்குது. இதைத்தான் விட்டு விட்டு செல்வோமா அப்படிங்கிற மனசு வெந்தி. நான் இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் இருக்கவங்களா நியாயமா தர்மமா இருக்கிறவங்களா ஒதுங்கிட்டாங்க. நம்ம அரசியல் வேண்டாம்ப்பா, இது நமக்கு ஒத்து வராதுன்னு அமைதியா இருக்கிறாங்க. அந்த அமைதியா இருக்கிறவன் சோர்வடைய கூடாதுங்கிறக்காக தான் பிரஜாபதி ரிஷியோகி தோன்றியிருக்காரு. அதை உங்களுக்கு நான் புரிய வச்சிடுறேன். பிரஜாபதி ரிஷியோகி ஏன் வந்தாருன்னா, ஒருத்தர் அடிபட்டு தர்மத்துக்காக இருந்து மனசு வெந்து என்னடா வாழ்க்கையே இப்படியே போயிருமா, நியாயத்துக்கு வேலையே இல்லையா அப்படிங்கிற நினைப்பு வரும்பொழுது இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான் பிரஜாபதி ரிஷியோகி அவர். அதனால இப்போ அடுத்ததா பார்க்கக்கூடிய விபீஷணர், 7வதா இருக்கக்கூடிய சிரஞ்சீவி, அவரும் இருக்கிறாங்க. விபீஷணர் பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாரும் பிரம்மதேவர்கிட்ட வரம் கேட்கும் போது நிறைய கேட்டாங்க. ராவனுடைய தம்பி தான் விபீஷணன், வேற யாரும் இல்லை. ராமருக்கு ஆலோசனை வழங்கினாங்க. அதர்ம போர் நடக்கும் போது கூட தர்மத்தின் பக்கம், ராமர் பக்கம் நின்னவர் ராவணேஸ்வரனுடைய தம்பி விபீஷணன். அவங்க பிரம்மதேவர்கிட்ட கேட்கும் போது என்ன கேட்டாங்க அப்படின்னா, தர்மத்தை என் மனதிலிருந்து எக்காலத்தில் அகலக்கூடாதுன்னு கேட்டாங்க. அப்போ பிரம்மதேவர் அகல் மகிழ்ந்துட்டார். தர்மத்தை நீ நேசிக்கும் போது நீயும் சிரஞ்சீவியா இருந்து கலியுகம் வரும்போது கல்கி அவதாரத்துக்கு துணை இருப்பாயாக. அன்னைக்கு இவர் கல்கி அவதாரம் வரும்போது ஆலோசனை இருப்பாரு. கல்கி எங்க பிறக்க போறாரு அப்படின்னா, சியாம்லா என்ற ஒரு நகரத்துல தான் கல்கி அவதாரம் நடக்க போகுது. அந்த அவதாரம் முக்கடல் சங்கமிக்கும் இடத்துல தான் அந்த நகரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, லெமூரிய கண்டமா அப்படின்ட்டு. சிந்து பாத்தெல்லாம் படிச்சிருப்போம். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடும் ஆஸ்திரேலியாவும் எல்லாம் ஒன்னா இருந்துச்சு. வடக்கே இமயமலை தூக்கும் போது என்னாச்சுன்னா எல்லாம் பிரிஞ்சிருச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பழங்குடியினர் மக்கள் முருகு என்ற ஒரு தெய்வத்தை வழிபட்டு இருக்கா சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவில் முருகனா யாரும் இல்லை, முருகன் தான், வேற யாரும் இல்லை. இது வந்து முருகனுடைய மண். தமிழகங்கிறது சிவபெருமானோட மண் தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் இந்த முருகனுக்குன்னு தனி ஸ்பெஷல். லாஸ்டா யார் ஹீரோ அவங்களுக்கு தான் நம்ம ஏத்துக்குவோம். இப்போ கடைசியா வந்த ஹீரோ யாரா, அப்படி அது மாதிரி சொல்றேன், நான் முருகரை சொல்றேன். அப்படி இந்த 7 சிரஞ்சீவிகளும் தோன்ற போறாங்க எப்போ, கலியுகம் முடிவுல. சரி, கலியுக முடிவு 4,32,000 ஆண்டுகள் இருக்கு. இப்போ 5,126 நடக்குது. 5,126லயே நமக்கு என்ன கணுது, வாயில நுரத்தல். அப்படித்தானே? நீ ஏண்டா இந்த உலகத்துல பிறந்தா, ஏண்டா வாழ்ந்தோம் அப்படின்னு. கலியுகத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப அதிகமா இருக்கு. அவருடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெண்கள் கற்பிழப்பாங்க, நீ போயிட்டே இருக்கு. அதை பத்தி ஏன்னா கெட்டது சொல்லக்கூடாதுங்கிறக்காக நான் அமைதியாக சொல்லலை, வேற ஒன்றும் இல்லை. 20 வயது தான் ஆயுள் நிர்ணயிக்கப்படும். 10 வயசுல கன்சீவ் ஆயிடுவாங்க குழந்தைய. கடைசியா வந்து 16 வயசு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு 3 அடி வந்துருவோமா, வளர்த்தி வந்து 3 அடி வந்துருவோமா. சமீபத்துல பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் வந்து ஒரு ஐயா, முதலில் இருக்கக்கூடிய சித்த வைத்தியர் ஐயா அவங்களுக்கு ஒரு கண்டமுடா சாதனம் சொல்லி கொடுத்தாங்க. உங்க தாத்தா பார்க்கணுமான்னாரு. ஆமாங்க, தாத்தாவுடைய தாத்தா பார்த்துடலாமா அப்படின்னு பார்த்தோம். 7 அடியில் ஒருத்தர் நடந்து வந்திருக்காரு. அவருடைய காட்சி எப்படி 7 அடி அப்படிங்கும்போது, அவங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யுகத்துல பிறந்திருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. முதல்ல எல்லாம் ஹைட் அவ்வளவு ஹைட் இருந்திருக்காங்க, 7 அடி 8 அடி. அதான் 32 அடி முதல்ல இருக்கக்கூடிய யுகத்துல, 30 புனிதர்கள் வாழ்ந்த சத்திய யுகத்துல 32 அடி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா, இருப்பாங்களா அப்படின்னா, நம்மளுடைய ஹிஸ்டரி அப்படிதான்.
அதே மாதிரி நம்ம உயிரை நம்ம பார்க்க முடியல இல்லைங்களா? நம்ம எல்லாம் பேசுவோம், எல்லா விதமும் பேசுவோம், எல்லா பகுத்தறிவும் பேசுவோம், உயிரை பார்க்க முடியாது. நம்ம சுவாசிக்கிற காற்றை நம்ம பார்க்க முடியல, ஆனா சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம இறந்த பின்னாடி எங்க போறோம் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தனாலதான் சிவன் ராஜ்யோகத்துல நம்ம ஒரு சாதகரா ஐயாவுடைய அனுகிரகத்துல நம்ம வந்திருக்கிறோம். இந்த கலியுகத்துல 7 சிரஞ்சீவிகள் தோன்ற போறாங்க. அது வரைக்கும் கலியுகத்தை எப்படி கொண்டு செலுத்துவது அப்படிங்கிற ஒரு நம்ம இங்க எவ்வளவு கணக்கு போடுறோம்னா 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், 2 காது, 9 நவதுவாரங்கள், முடி இப்படித்தான் இருக்கணும், முகம் இப்படித்தான் இருக்கணும், மூக்கு இப்படித்தான் இருக்கணும். இந்த பிரபஞ்சம் எப்படி படைச்சிருக்குன்னு பாருங்க. அதே போல பறவைகளும் இயற்கையா இருக்கக்கூடிய மலைகளும் ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு தெய்வம். இப்ப மயில் எடுத்தீங்கன்னா முருகருக்கு போயிருது, கிளி எடுத்தீங்கன்னா அழகா இன்னொரு, காகம் வந்து சனீஸ்வரர் எடுத்துக்கிறாரு. இப்ப பாருங்களேன், நம்ம எல்லா விலங்குகளையுமே யானை எடுத்தீங்கன்னா நம்ம விநாயகர் கொடுத்துட்றோம், சிங்கம் எடுத்தீங்கன்னா அம்பாள் கொடுத்துறோம், புலி எடுத்தீங்கன்னா துர்கா கொடுத்துட்றோம், குதிரை எடுத்தீங்கன்னா அஸ்வினி சொல்லவே வேண்டியதில்லை. எல்லா விலங்குகளையும் எல்லா பறவைகளையும் நேசிக்க கற்றுக் கொடுத்ததுதான் நம் இந்த மண், இந்த மன்றம் திரும்பி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய மண் வச்சுருந்த பாரதம், பாரத தாய் நாம் சொல்றோம். அப்படிப்பட்ட மண்ணில் தான் ஒரு சியாம்லா நகரத்துல தான் கல்கி அவதாரிக்கிறத போறதா புராணங்கள் இதிகாசங்களும் மார்க்கண்டேயர் முனிகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸ்ரீமத் பாகவதத்துல. அப்படி அவதரிச்சா முக்கடல்னா நம்ம கன்னியாகுமரி வருது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம இந்தியா உருவாக முன்னாடி உங்களுக்கு வந்து இலங்கை நம்ம அப்போ ரொம்ப ஆஸ்திரேலியாவில் நம்ம கூட இருந்தப்போ இமயமலையே கடலா இருந்தது தான். இமயமலை பாறையில பாத்தீங்கன்னா மீன் இருக்குன்னு சொல்றாங்க, அந்த ஐஸ்ல அப்படியே இன்னுமே அந்த மீன்லாம் வருது. அப்படி பார்க்கும்போது திபெத் அப்படிங்கிற ஒரு வருது. மொத்தத்துல இந்த நம்ம பார்டருக்குள்ளதான் இந்த கல்கி அவதாரம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உண்டான சோர்ஸ் தான் அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கலியுகத்துல 5126 இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கறக்காகத்தான் சிவபெருமான் ஒரு அவங்களுடைய அனுகிரகத்துல நேரடி காட்சி பெற்று கொடுக்கப்பட்டு பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் உருவாக்கப்பட்டார். அவர் வந்து 1984 அக்டோபர் 2 பிறந்தவங்க, திருச்சிக்கு பக்கத்தால இலுப்பூர் அப்படிங்கிறது. ஏன்னா குரு பத்தி தெரியாம, குரு பத்தி பேசாம இந்த கலியுகத்துக்குள்ளேயோ இல்ல மார்க்கத்துக்குள்ளேயோ போக முடியாது. உங்களுக்கு வந்து எனக்கு பொதுவாக நீங்க ஒரு மனசு நல்லா பதிவு வச்சுங்க. உங்க தாய் முக்கியமா, குரு முக்கியமான, குரு தான் முக்கியம். தந்தை முக்கியமா, குரு முக்கியமான, குரு தான் முக்கியம். தெய்வம் முக்கியமா, குருமான, குரு தான் முக்கியம். குருனா நிலை பெற்ற குரு சொல்றாங்க. மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறது உண்மைதான். மாதா பிதா கண்டிப்பா முக்கியம். குருங்கிறவங்க ஆசிரியரா இருக்கலாம். உங்க தொழில் ஒண்ணு, ஒரு மளிகை கடைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் போட்டோன்னா மடிச்சூருக்கு கற்றுக் கொடுப்பாரு மளிகை கடைக்காரர், அவரு ஒரு குரு நமக்கு. நீங்க ஒரு பக்கம் ஒரு பைக் மெக்கானிக்கலா போறீங்கன்னா அங்க டே தம்பி அந்த ஸ்பேனர் எடுறான்னு சொல்லுங்க, ஸ்பேனர் கையில் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு அவரு தொழில் குரு அவர். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குரு. கற்றல் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது, கற்றல் முடிவே கிடையாது. இந்த அறிவெல்லாம் கத்து எடுத்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா உண்மைதான். ஆனா ஏற்கனவே எல்லாமே உள்ள இருக்கு. சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்லியிருக்கார், கல்வி என்பது ஏற்கனவே மனிதனிடத்தில் பொய்ந்திருக்கக்கூடிய பரிபூர்ணத்தன்மையை வெளிப்படுத்துவதுதான் கல்வி அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் ஐயா சொல்றாங்க. ஏற்கனவே பொய்ந்திருக்கிற பரிபூர்ணத்தன்மை அப்படின்னு என்ன? ஏற்கனவே உங்கள்கிட்ட எல்லாமே உள்ள இருக்கு. அதே போலதான் கடவுளும் உள்ளதா இருக்காரு. அதான் உண்மை. நீங்க போய் நம்ம கோயில்ல சாமி சந்தோஷம், கோயில்ல வந்து குழந்தைகளுக்கு 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அம்மா கடவுள் எங்கேயுமா இருக்காருன்னு கேட்பாங்க. அந்த கிரகங்கள் நவகிரகங்கள் இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எங்க பழுதோ அதை பார்த்து நம்மளுடைய சித்தர்களும் முனிவர்களும் கோயில் அமைச்சு எதிர்கால கலியும் வரப்போறதுக்காக தயாரிக்கப்பட்டது. எந்த அரசர் மிகப்பெரிய கோட்டை கட்டவே இல்லையே. போய் பாருங்க, கும்பகோணம் அந்த லைன்ல நம்ம ஏரியாவில் போய் பார்த்தா, திருச்செந்தூர் இருக்கக்கூடிய நவத்திருப்பதி எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அத்தனை கோயில்கள் அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இந்த கலியுகம் வர்றதுக்கு முன்னாடி பிரிப்பிரேசம் பண்ணி வச்சிருக்காங்க நமக்காக. ஒருத்தர் அவங்க சுயநலத்துக்காக அவங்க பேரை கூட போடல. இன்னைக்கு ராஜராஜ சோழனுக்கு கூட சமாதி பெரிய அளவில் இல்லை, அது பெரிய மன வருத்தம். தஞ்சை பெரிய கோயில் இந்த அளவுக்கு நிர்மாணிச்ச ஒரு அரசனுக்கு வந்து கட்டி விரும்பல அவங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்லை, சாதாரண விஷயம் நடந்தாவே நம்ம பேரை போட்டுக்கிறோம். பயங்கரமா ஒரு ஊர்ல ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே நம்மளை வைக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு பெரிய நமக்கு முதல்வருமை கொடுக்கணும், நம்மளை வணங்கணும்னு நினைக்கிறோம். நீங்க உண்மையாலுமே நினைச்சீங்க வணக்கம் சொல்றத உங்களுக்கு வணக்கம் சொல்லல, உள்ளுக்கு இருக்கக்கூடிய இறைவனுக்காக சொல்லிக்கப்பட்ட ஆன்மா. ஆன்மா எல்லாத்துலயும் ஒண்ணு, பிரபஞ்சத்துல எல்லாரும் இறைவன் தான், அது எந்த மாற்றம் இல்லை. அறியாமை மாயை மூடி இருக்கு, அதனால நமக்கு நம்மளை தெரியல, அவ்வளவுதான். அதனால ரமண மகரிஷி அழகா சொன்னாங்க, நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படி, நான் யாருங்கிறது மிகப்பெரும் கேள்வி. நான் யாரு? பேர் சொன்னா அது பேர் இல்லை, தொழில சொன்னா தொழில் இல்லை. நாம இறந்த உயிர் அந்த ஆன்மா எங்க வெளியே போகுது, அந்த ஆன்மா தான் நான் யார். அதை கண்டுபிடிக்கிறது தான். போன பிறவியில் எதா இருந்தோ, இந்த பிறவியில் எதா இருந்தோ, அடுத்த பிறவி என்னவா போறாது. இங்க இந்த பிறவியை பத்தி பேசுறதுல இங்க யாரும் இல்லை. நமக்கு தேவை ஓன்லி மணி. நான் சொன்னேன் சிவன்ராஜ்யத்தில் பயணிக்கிறேன்னு சொன்னேன். ஒருத்தர் பார்த்து கேட்டாரு, இப்படி இப்படி இப்படின்னு, ஓகேவா அப்படின்னு கேட்டாரு. என்னன்னு கேட்டேன். இப்படின்னு அவர் போன பின்னாடி பணமெல்லாம் நல்லா வருதாப்பா, ஓரளவுக்கு தொழில செட்டில் ஆயிட்டு வருமானமெல்லாம் நல்லா டெவலப் ஆயிட்டியா அப்படின்னு. நான் அதுக்கெல்லாம் போலீங்க, இதுக்கு இப்படித்தான் போகணுங்க அப்படின்னு. நம்ம என்ன ஆன்மாவை
இங்க நான் விரல விட்டு பேசுவேன், நீ நான் யார் தெரியுமாடா அப்படின்னு கை இப்போ இந்த நானுங்கிறத கொண்டு போய் இந்த எந்த இறைவன் இந்த இறைவன் கூட இணைச்சதுக்காக நான் போனேங்க. இதுக்காக நான் போகல, பணத்துக்காக. அதுக்கு முடிவே இல்லை. நீங்க ஒரு கார் வாங்கினீங்கன்னா, ஒரு 800 வாங்கினீங்கன்னா அடுத்தது என்ன செய்வீங்க? அடுத்து கியா காருக்கு போகலான்னு சொல்லுவோம், அடுத்து ஆடிக்கு போவீங்க. இப்படியே போயிட்டே இருக்கு. 1 ஏக்கர் தோட்டம் வாங்கலான்னு தோணும், அப்புறம் 10 ஏக்கர் வாங்குவோம், அப்புறம் 20 ஏக்கர் வாங்கலான்னு தோணும். இதுக்கு முடிவே இல்லை. பணத்துக்கு நம்ம பணக்காரனை பார்த்து பார்த்து போயிட்டே இருக்கிறனால இதுக்கு முடிவே இல்லை. இது கடைசியில கொண்டு போய் ஜீரோவில் தான் முடியும். அதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொருளாதார தேவை இறைவன் அருளால சாப்பாட்டுக்கும் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான இறைவன் கொடுத்துருந்தா சந்தோஷம். அதுக்கு அடுத்து வைக்க வேண்டிய முதல் அடியே ஆன்மீகம் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களை இறந்த பின்னாடி எந்த மனைவியும் கூட இருக்கிறது இல்லை, எந்த குழந்தையும் நம்ம கூட இருக்கிறது இல்லை. அதெல்லாம் சும்மா. அதான் ஆன்மா வேற. அதுதான் ராமகிருஷ்ணன் அழகா சொல்லுவாங்க. ஆன்மாங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு இது. அதுக்கு நம்ம ஆன்மீக பாதையில் பயணிக்கும் போது குழந்தைகளுக்கு தேவையான புண்ணிய காரியங்களையும் தர்ம காரியங்களும் செய்து அவங்களுடைய அனுகிரகத்தை நம்ம குழந்தைகளுக்கு விட்டுட்டு போனாவே போதும். ஐயா பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் 1984 அக்டோபர் 2 பிறந்தாங்க. சிறு வயதிலேயே ஆன்மீக ஈடுபாடு உடையவங்க ஐயா அவர்கள். நிறைய இடைக்காட்சிகள் சின்ன வயதிலே கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வயது 10வது படிக்கும் போதே சருகரியை நோக்கி குருவை நோக்கி பயணிக்கிறாங்க. அங்க சில காட்சிகள்லாம் ஐயா கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க தந்தையார் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்மீகம் போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பிறப்பே ஒரு ஆன்மீக பின்னணியில் வந்தது தான். தந்தையார் ராமகிருஷ்ணர் சாரதா தேவி சுவாமி விவேகானந்தருடைய பக்தர் தான் அவங்க அப்பா. அவங்க மிலிட்ரியில் ஒர்க் பண்ணவங்க. அவங்க தாத்தாவும் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணவங்க. ஜம்கட்டால ஒர்க் பண்ணும்போது வைஷ்ணவி கோயில தான் ஃபர்ஸ்ட் ஐயா வேண்டாங்க. பிரஜாபதி ரிஷியோகி ஐயாவுடைய தந்தையார் போய் வேண்டார், எனக்கு ஒரு விவேகானந்தர் மாதிரி ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் வேண்டார். புரியுதுங்களா? இது தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி கேட்டா தான் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். உங்களோட மகளுக்கோ மகனுக்கோ உடனே குழந்தை இல்லை அப்படின்னு நீங்க இறைவன் பிரார்த்தனை முதல்ல வச்சுக்கிட்டே இருங்க. பிரார்த்தனை வச்சு தான் குழந்தை பிறந்தா தான் அவருடைய புனிதமே வேற. ஏன்னா சாட்சிய பிரஜாபதி இருக்காரு. குறைஞ்சது 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் திருமணம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சில கோயில்கள்லாம் போய் தரிசனம் வச்சுட்டு ஒரு குழந்தை பிறந்தா தான் அவருடைய கிரகங்களே மிகச்சிறப்பா இருக்கும். அதை பத்தி இன்னொரு கிளாஸ்ல நான் கிரகங்களும் குழந்தையுடைய நேரங்களை பத்தி காமத்தை பத்தி ஒரு கிளாஸ் தனியா நான் எடுக்கிறேன். இப்ப ஜம்கட்டாவில் ஐயா வேண்டாங்க. அப்போ ஒரு சித்தர் முன்னாடி தோன்றி எங்களில் ஒருவன் உனக்கு மகனாக பிறப்பான்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐயா பிறக்கிறாங்க 10வது மாசமே. அதுக்கு அடுத்தது 10 வயசு ஆனோடனே அந்த பையனை மறுபடியும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 10 வயசு முடிஞ்சோடனே மீண்டும் வைஷ்ணவி கோயில் ஜம்கட்டாவுக்கு ஐயா கூட்டிட்டு போறாங்க. போகும்போது அப்பா கையை உதறிட்டு இந்த குழந்தை போய் அந்த சித்தரை அப்படியே கட்டி பிடிச்சிக்குது. அப்பவே தந்தையார் முடிவு பண்ணிட்டாரு, இது நம்ம குழந்தை இல்லை, இவன் வந்தோட நோக்கம் வேறேன்ட்டு. அதுக்கப்புறம் ஐயா பிஇ முடிக்கிறாங்க. பிஇ முடிச்சுட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்துல மதுக்கரையில ஒரு ஏர்செல் கம்பெனியில ஒரு வேலைக்கு பயணிக்கிறாங்க. அப்போ இரவு தான் ஓம்காரநாதரை காட்சி கொடுத்து மகனே கருத்துவாருவான்னு அழைக்கிறாங்க. குருநாதர் அழைக்கிறாங்க. ஓம்காரநாதரும் சிவபெருமான் காட்சி நேரடியாக கொடுக்குறாங்க 12 மணிக்கு. மீண்டும் அடுத்த நாள் அதே மாதிரி காட்சி கிடைக்குது. அப்புறம் கருத்துவார் போறாங்க. அங்க போனது ஐயா கையை பிடிச்சிட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹரித்துவார்ல தேவதார் மரங்கள் இருக்கக்கூடிய வனத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க நிறைய இடத்துல ஒற்றுமை பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருக்கும் பிரஜாபதி ரிஷியோகி அவருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை தெருவில் நடந்துட்டு இருக்கும் போது குரங்கல் சேட்டை பண்ணது. அப்போ ஒரு அசிரி ஒழிக்குது, மகனே எதிர்த்து நில் அப்படின்னு. விவேகானந்தர் திரும்பி பார்க்கறாரு, அந்த குரங்கெல்லாம் ஓடிடுச்சு. அதே மாதிரி ஓம்காரநாதர் ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அங்க ஹரித்துவார் போய் இறங்கணும்னு கையை பிடிச்சி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. போய் பார்த்து போய் விட்டுட்டாங்க. இரவாயிருது. ஐயா என்ன செய்யறாங்க, அந்த மரத்தோட சத்தம் விலங்குடைய சத்தத்தை பயந்துட்டு என்ன பண்றாங்க, மரத்து மேல ஏறி கோர்றாங்க. அப்பொழுதுதான் உன்னால் முடியாது என்றால் யாரால முடியாது மகனே அப்படின்னு ஒரு அசிரி ஒழிக்குது காதுல. அப்ப மரத்தை விட்டு கீழே இறங்கி தவத்துல தியானத்துல போடுறாங்க. அதுல ஆரம்பிச்சது ஒரு 6 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அங்கேயே ஹரித்துவார், காசி, இது மாதிரி நிறைய குருமார்கள் ஓம்காரநாதர்களால நிறைய பயிற்சிகள் 6 மாத காலம் கங்கையில காலையில 3:30 6:30 மணி வரைக்கும் கங்கையில அந்த விறுவிறுப்பான தண்ணியில பயிற்சி கொடுக்கப்பட்டு 6வது மாதம் மட்டும்தான் தீட்சை கொடுக்குறாங்க ஓம்காரநாதர். அப்பதான் நீங்க யாரு, இமாலய சித்தர்னு ஐயா சிவபெருமான அழைச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ உருவத்தோட வர்றாங்க ஒரு பர்சன் அப்படின்னு மாதிரி. தீட்சை வாங்கிட்டு சிவபெருமான் கோயில போய் இப்போ நம்ம ஏதாச்சும் முக்கியமான விஷயம் செஞ்சுட்டா சிவபெருமை போய் வழங்குவோம். அது மாதிரி ஐயா தீட்சை வாங்கிட்டு சிவபெருமான் கோயில போய் இப்போ சிவனை பார்க்கும்போது அங்க உருவம் இமாலய சித்தர் என்ற ஓம்காரநாதர் உருவம் தான் அங்க இருந்திருக்கு. அப்பதான் நினைச்சு அடையே சிவபெருமானா நம்ம தப்பா நினைச்சிட்டுமே, நம்ம ஏதோ சித்தர் நினைச்சிட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு மீண்டும் ஒடியாராங்க. அப்பதான் கேட்கறாங்க, ஐயா நீங்க யார் அப்படிங்காட்டி இந்த உலகம் ஏதாவது தோன்றுச்சுங்கிறாங்க. அப்புறம் ஓம் என்ற பிரணவத்திலையும் ஐயா சொல்றாங்க. அப்புறம் ஓம்காரநாதர் ஐயானே கூப்பிட்டுக்கப்பா அப்படின்றாரு. அதனால ஓம்காரநாதர்னு அதுக்கடுத்து அகத்தியர் முனிவர், அகத்தியருடைய சீடர், தலைமை சீடர், சிவபெருமானுடைய தலைமை சீடர் அகத்தியர்கிட்ட ஐயா ஒப்படைக்கிறாங்க. சில யோக பயிற்சி இதுக்காக, தவம் யோகத்துக்காக. அந்த அங்கேயுமே சில பயிற்சியில கொடுக்கப்பட்டுட்டு அதுக்கடுத்தது வாமாச்சாரம் என்ற ஒரு பயிற்சி, தாந்திரீக கலை, சிறப்பான கலையை கத்துக்கிறதுக்காக புத்தன் பாபாஜி ஐயா அவர்கிட்ட
பிரஜாபதி ரிஷி ஒப்படைக்கப்படுறாங்க. இந்த உத்தன் பாபாஜி ஐயா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தசமகாவிதை சொல்லி கொடுத்தவங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிராமணி என்ற ஒரு பெண், அவங்க தான். அவங்களுடைய குரு தான் உத்தன் பாபாஜி. இப்போ உதாரணத்துக்கு உத்தன் பாபாஜி வயது கணக்கு போட்டா ஒரு 500 1000 இருக்கலாம் அப்படிங்கிறதான். அருவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நேரடி காட்சி கொடுத்தவங்க இதுங்கெல்லாம். பிரஜாபதி ரிஷியோகிக்கு நேரடியாக காட்சி கொடுத்தவங்க. தசமாக வித்தியை நேரடியா வாமாச்சாரத்தில் முடிச்சவங்க. வாமாச்சாரத்தை தசமாக வித்தியை ஒருத்தன் முடிக்கிறான் அப்படின்னாவே அவன் தெய்வ பிறவின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த புராணங்களை, இதிகாசங்கள் எல்லாத்தையுமே நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். 2 மார்க்கம் இருக்கு. தட்சிண மார்க்கம், வாமாச்சாரம். தட்சிண மார்க்கம்னா நம்ம மாதிரி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுல பஜ்ஜி சாப்பிடுறது தட்சிண மார்க்கம். இது ஒரு தவ யோக வழின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சுதந்திரம் எப்படி கிடைச்சது? காந்தியடிகளும் கிடைச்சது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாலும் கிடைச்சது. காந்தியடிகள் தட்சிண மார்க்கம்னு வச்சுக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாமாச்சாரம். வாமாச்சார வெளியிருந்து இயங்குச்சு, அதனாலதான் கிடைச்சது. நீங்க இந்தியா ராணுவத்தால காப்பாற்றப்படுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. எவ்வளவு தூரம் காப்பாற்றப்படுது? 49.99%. அப்புறம் யாராலும் மிச்சம் 50.1% யாரு? யோகிகளாலும் முனிவர்களாலும் தான் காப்பாற்றப்படும். அதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஒரு அவுட்லைன் சொல்றேன். ராணுவம் செய்ய முடியாததை யோகிகள் செய்வாங்க. ஆங்கிலேயர் படையெடுத்தாங்க. ஆங்கிலேயர் எல்லா நாட்டையும் பிடிச்சாங்க. ஆனா அஸ்ஸாம்ல ஒரு இடத்துல போகவே முடியல. அங்க அகோரிகள் இருந்தாங்க, அந்த ஊரையவே காப்பாற்றினாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3000 வீரர்களை ஒரு அகோரியே சமாளிச்சார். இன்னைக்கு அந்த இடம் இருக்கு. அது ஒரு பெரிய மாந்திரிக பூமி. வச்சுக்கோங்க. அது மாதிரி யோகிகளாலும் தவ முனிவர்களாலும் இந்திய பாரத தேசம் காப்பாற்றப்படுவது, உலகத்திற்கும் நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம பரம்பரை அப்படி, நம்ம இந்தியாவுடைய அந்த மண் அப்படி. இந்த மண்ணுல கொடுத்தவன் தான் பெரிய ஆள். நீங்க மற்ற பக்கம் போதே பில்கேட்ஸுக்கு பல கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. சொத்தை விட்டவன் தான் பெரிய. சாகும்போது 11 ரூபாயோ 101 ரூபாயோ வச்சிருந்தாரு காமராஜர் தான் இங்க பெரிய ஆள். புரியுதா? அது மாதிரி ஆன்மாக்கள், எண்ணற்ற ஆன்மாக்கள் இந்த பூமியில முத்துராமலிங்க தேவர் மாதிரியும், இது மாதிரி எண்ணற்ற திருப்பூர் குமரன் மாதிரியும். இப்ப விடுதலை போராட்ட தியாகிகள் இருந்தாங்க. 1947 மிகப்பெரும் எழுச்சி. சுவாமி விவேகானந்தருக்கு முன்னாடி பாரதியார் வராரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டம் வந்துருச்சு. அந்த விடுதலை போராட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் எல்லாம் அப்படியே இறந்துகிட்டே வராங்க. அந்த வேகம் குறையுது. சுதந்திர தாகம். நீங்க ஒரு வழிபாடுன்னு என்ன நினைச்சுக்கிறீங்க? தர்மத்தை காப்பாற்றுவதுதான் ஆன்மீக வழிபாடு. புரியுதுங்களா? இங்க 2 போட்டி தான். தர்மமா அதர்மமான்னு தான். தர்மத்தை காப்பாற்றுறதுக்கான வழிபாடு தான் ஆன்மீகம், வேற எதுவும் கிடையாது. தர்மத்தை காப்பாற்றுவதன் வழிபாடே ஆன்மீகம். அதுக்காக தான் போராட்டம். இப்போ அந்த நம்ம விடுதலை போராட்ட தியாகிகள்லாம் என்ன ஆயிட்டாங்க? அப்படியே குறைஞ்சிட்டு வந்தாங்க. வயசாகி அவங்களுடைய காலங்கள். ஏன்னா அப்பவே ஒரு 50 வயசுல தான் போராடி இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 100 120 இருக்கு. எல்லாம் இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம பிரஜாபதி ரிஷி ஐயாவை அவர் காரணக்காரிய பிறவி. நான் ஒரு முறை பிரஜாபதி ரிஷியை பத்தி நீங்க எப்படி இவ்வளவு ஆணித்தனமா சொல்றீங்க? அவங்களுக்கு நீங்க எனக்கு கிளாஸ் மட்டும் படிச்சிருக்கீங்களா கூட, இல்ல அவங்க வீடு பக்கத்தால அது எதுவுமே கிடையாது. ஒரு ஆண்டுகள் தான் எனக்கு பிரஜாபதி ரிஷி ஐயாவை தெரியும். நான் பிரஜாபதி ரிஷி ஐயா பார்த்துட்டு நான் ஒரு காளிபுரத்துன்னு வச்சுக்கேன். காளி ரொம்ப பிடிக்கும். சிறு வயதுல இருந்து ஒரு காட்சி நேரடியாக கொடுத்தாங்க. அதுல இருந்து நம்ம காளிபுரத்து ராமகிருஷ்ண மடத்துல நான் படிச்சேன். கோயம்புத்தூர் ராமகிருஷ்ண மடத்துல தான். இப்போ நான் வரும்போது ஒரு காளி கோயிலுக்கு போயிட்டு நான் வரும்போது பாட்டி பார்த்தாங்க. என்னடா அவனை மூச்சு காத்து கங்கை வரைக்கும் போகுதுனாங்க. நான் அப்பதான் அந்தர்ஜோதின்னு ஒரு பயிற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். கிருஷ்ணதாசன் ஐயா மூலியமா ஒரு அந்தர்ஜோதின்னு ஒரு பயிற்சி எடுத்து பண்றேன். 3ஆவது நாள் அந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆகி போச்சு. எப்படா இப்படி கேட்கறாங்க அப்படின்னு. உன்னுடைய குரு யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. இலங்கையில் யாகம், யாகத்தில் யோகம், யோகத்தில் உயிர் மூச்சு. அவங்கதான் உன்னை குருனாங்க. இப்போ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இங்க மார்க்கத்துல பயணிச்சவங்க நீங்க நிறைய பயணிக்கிறீங்க. குருவுடைய போன ஜென்மம், பழைய ஜென்மங்கள் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களும் இந்த குழு வேர்டு கொடுக்குறேன். ஏன்னா நானும் அதை சொல்லக்கூடாது. அது நீங்களே கண்டுபிடிச்சுங்க. இலங்கையில் யாகம், யாகத்தில் யோகம், யோகத்தில் உயிர் மூச்சு. புரியுதுங்களா? அதுதான் நம்மளுடைய குரு. மிக பெரும் ஒரு ஆற்றல் வாய்ந்தவங்க. பிரம்மாஸ்திரம் இதெல்லாம் சொல்றீங்களே, பாதுபட அஸ்திரம் இதெல்லாம் கையில் வச்சிருக்கக்கூடியத பிரஜாபதி ஐயா. அதை எப்போ பயன்படுத்தணும்னா கல்கி அவதாரம் வரைக்கும் போயிட்டு இருக்கும். அதுக்கு எப்போ தேவையோ அப்போ அதை ஒப்படைப்பாங்க, பயன்படுத்துவாங்க. இந்த காரண பிறவியா இருக்கக்கூடிய பிரஜாபதி ஐயா தான் கல்கி அவதாரம் வரை கொண்டு போறக்காக தான் இந்த சிவன் ராஜ்யோக மையம் உருவாக்கப்பட்டது. எத்தனையோ ஆன்மீகங்களா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இது சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. இதை என் வாழ்ந்தே விரும்பி போய் யாருமே நான் யோகா சொல்லி தரவா அதை சொல்லாதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க ஐயா இருந்தாங்க, காட்சி கிடைச்சது. அங்கேயே புத்தன் பாபாஜி ஐயா தசமகா வித்தியை முடிச்சாங்க. தசமகா வித்திங்கிறது 10 தேவியர்களை நேரடியா நம்ம பாக்குறதா, அவங்களுடைய அருளை பெறுவதுதான். கிட்டத்தட்ட ஐயா பாத்தீங்கன்னா 11 மாதங்கள் அன்ன ஆகாரமின்றி தவம் மேற்கொண்டு இருக்காங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் நம்ம இடத்துல உட்கார முடியுதா? இன்னைக்கு கண்ணை மூடி உட்கார முடியாது. எப்படி வந்திருப்பாங்க நீ யோசனை பண்ணுங்க. அது தனியாக ஒரு மூலிகையில இருக்கு. நம்ம சித்தர்களுடைய முறைப்படி நம்ம நாட்கடியில் வைப்பாங்க. அது நமக்கு பசி தாகத்தை தூண்டாது. நம்ம கண்ணை மூடி அப்படியே இருந்துருவோம். நமக்கு ஒரு 5 நாள் ஆன மாதிரி தான் இருக்கு. நான் 1 வருஷம் ஓடிடும்.
அப்படி 11 மாதங்கள் தவம் இருந்து அவர் கடைசியில ஐயா வந்து மரணிக்கும் தருவாய், அதாவது மூக்குல இது மாதிரி உடல்ல சில இடங்கள்ல வந்து பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அப்படியே ஐயா சாயும் போதுதான் வராகி தாயார் வார்த்தாய் தாய் வந்து ஒரு மிகப்பெரும் ஒரு வரத்தை ஐயா கொடுத்துட்டு உங்களோட ஆன்மீக பணிக்க நீ செய்யணும். ஐயா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி நிறைய பேர் இந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா இங்க வரமாட்டாங்க. உங்களுக்கு சொல்ல புரியுதா? காட்டிலே தவம் இருந்து அப்படியே போயிடுவாங்க. உடலோடு சில பேர் தான் போய்க்கிறாங்க. வள்ளலார் உடலோடு மறைந்தான்னு சொல்றாங்களா, அது மாதிரி சித்தி பெற்றவங்கலாம் இங்க வந்து இதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் வந்து மக்களோட மக்களா பழகி ஐயா கூட கொடுக்கப்பட்ட உத்தரவே அதுதான். நீ வந்து இந்தியாவில் தென்பகுதிக்கு சென்று ஆன்மீகத்தை பரப்பு கல்கி அவதார வரைக்கும் உனக்கு ஒர்க் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அனுப்பப்பட்டவர். ஐயா விட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கே விட்டீங்கன்னா கம்மன் போய் காட்டுல வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்முடைய கர்மாவை கரையக்கூடிய சரி. சரி, இந்த பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் தான் இந்த கலியுகத்து வரைக்கும் கொண்டு செலுத்து போறாங்க. இப்போ ஒரு நீங்க அசுமா ஒரு ஒரு பார்வைக்கு வந்திருப்பீங்கன்னு நினைச்சுக்கிறேன், வந்திருப்பீங்க. இது போக மற்ற குருவா இருக்கிறாங்களா? நிச்சயமா குரு, எல்லாருமே குரு தான். குருங்கிற யாரு ரமணரையோ பாரதியாரையோ இல்ல இப்ப இருக்கக்கூடிய குருமார்கள் அனைவருமே இப்ப நான் எல்லா மதத்துலயும் பயணிச்சுட்டு வந்துருக்கேன். ஆர்ட் ஆஃப் லிவிங்ல கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயிற்சி பெற்று அந்த பயிற்சி செஞ்சுட்டு வருவேன். அதே மாதிரி ஈசா யோகாத்துல பயிற்சி பெற்று நான் செஞ்சுட்டு வர்றேன். அவங்க எல்லாம் குருமார்கள் நிச்சயமா எனக்கு குருமார்கள். அவங்க ஏதோ ஒரு மூலியமா எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. அதே வாழ்க வளமுடன் வேதாந்தி மகரிஷி ஐயா அஸ்வினி முத்திரையனாவே எனக்கு அவங்க தான் அவங்க ஃபர்ஸ்ட் அஸ்வினி முத்திரையான என்னன்னு எனக்கு தெரியாது. மலவாயை சுருக்கி விரித்தல் என்பதை கற்றுக் கொடுத்த பகவான் அவங்க. இப்படி எல்லா குருவும் சேர்ந்து ஒரு நிலை பெற்று குரு வேற, நிலை பெற்று குரு வேற. நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கங்களேன். ஆதிசங்கர் அழகா சொல்வார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவன் தான் நிலை பெற்ற குருவை பெற்றுவிட்டால் அவனை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இப்போ இந்த மீட்டிங்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 91 பேர் 94 பேர் இருக்கிறோம். இதுல ஒரு 10 பேர் ஒரு 5-6 பேர் ஏற்கனவே சுவாமிஜியோட சீடரா இருப்பாங்க. அவங்கள விட்டுருங்க. பாக்கி 85 பேர் யாருன்னா நீங்க தான் மிகப்பெரும் புண்ணியவான். பிரஜாபதி ரிஷியோகியை விட நீங்க தான் புண்ணியவான். ஏன்னா இந்த விஷயத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரஜாபதி ரிஷியோகி செய்ய முடியாத வேலையை நீங்களால செய்ய முடியும். ஏன்னா நீங்க 2 இடத்துல இருக்கிறீங்க. ஒண்ணு வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை இப்படி வாழலாம். இவங்களாம் நிர்ணயிக்கப்பட்டவங்க. பிரஜாபதி ரிஷியோகியோ இங்க இருக்கிற சீடர்களோ நிர்ணயிக்கப்பட்டவங்க. எங்களுக்கு ஒர்க்கை கொடுத்துருக்க அந்த ஒர்க்கை நம்ம செஞ்சாகணும், அவ்வளவுதான். ஆனா நீங்க அப்படி இல்லை. எப்படி வேணா அப்படியும் வாழலாம் அப்படியும் வாழலாம். ஆனா அப்படி இருக்கிற சமயத்துல இதை கவனிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கீங்க. அதுதான் ஒரு பாக்கியவான்னு சொல்ற காரணம், வேற எதுவும் இல்லை. ஐயா வந்து உபாசனை கொடுப்பாங்க. நிறைய உபாசனைகள் இருக்கு. ஏன்னா நிறைய தெய்வங்கள் இருக்கு இல்லையா? இப்ப சாப்பாடு வைக்கிறோம், பரிமாறிடுறோம். வெறும் சாப்பாடு மட்டும் கூட சாப்பிட முடியாது. குழம்பு வேணும், ரசம் வேணும், உங்களுக்கு பொரியல் வேணும், எல்லாம் வேணும். உங்களுக்கு நான்வெஜ் ஐட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா எத்தனையோ ஐட்டம் இருக்குல்ல. அது மாதிரி இந்த ஆன்மாக்கள் வந்து ஒரு இடத்துல தெய்வமா எல்லாமே நம்முடைய குலதெய்வம்னா யாரு? நம்முடைய தாத்தாவுடைய தாத்தா. ஆனா அவங்க பேர் தெரியுமான்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய பேரனுடைய பேர் தெரியுமா? தெரியாது. ஆனா அவங்களுக்காக ஓடி ஓடி சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால பணத்தை வந்து தேவைதான். ஆனா பணமே வாழ்க்கை இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கலியுகத்தை பொறுத்தளவுல ஓம்காரநாதர் அழகா ஒரு ஐயாட்ட ஒண்ணு சொல்லிதான் பூமிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, இது மாதிரி தேடலுடைய ஆன்மாக்கள் தவிச்சிட்டு இருக்காங்கப்பா, அவங்களை அப்படியே கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிக்க அப்படின்னு. இது சத்திய யுகத்துக்கு பயன்படுது. இப்ப நீங்க உபாசனை எடுத்து செய்யறீங்க, எதுக்கு பயன்படுது? சத்திய யுகத்துக்கு பயன்படுது. ஒருவர் ஞானம் பெற்றுட்டீங்கன்னா உங்க பின்னாடி 7 பிறவி, உங்க தாத்தாவுடைய தாத்தா என்ன கர்மம் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த 7 பிறவி, உங்க குழந்தையோட குழந்தை 7 பிறவி, 7 14 பிறவியை துவம்சம் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை தரிசிக்கணும். நம்ம நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இறந்து எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கணும். இது பூரா தியானத்துல தவத்துல தான் வரும். சில பேருக்கு தீட்சை பெற்றவுடனே உபாசனை பெற்றவுடனே அடுத்த 10ஆவது நாள் 15ஆவது நாள் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா சில பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா நம்மளுடைய கர்ம வினை தான். அதை ஃபர்ஸ்ட் அது கர்ம வினையை பெரிய இதை பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மிகப்பெரும் டாபிக். இப்போ இப்படியே போயிட்டே இருக்கும் சேஞ்சிங். அதனால கலியுகத்து வரைக்கும் நீங்க அதாவது தர்மத்து பாதையில செல்லணும் அப்படின்னா நிறைவேற்ற குருவை கையை பிடிச்சுக்கணும். நம்ம ஒரு கையில இந்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இன்னொரு லௌலிக வாழ்க்கை. ஐயா வந்து யாரையும் துறவர வாங்கன்னு யாருமே சொன்னதில்லை. அதுதான் ஒரு பெரிய எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, பிரஜாபதி ரிஷியோகி கிட்ட துறவரத்துக்கு வந்தா தான் முடியும்னு அதுக்கே தயாராக நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் ஐயா வந்து இல்லறத்திலேயே ராஜரிஷியா நீங்க வாழணும் அப்படிங்கிறாங்க. எல்லா செல்வங்களையும் பெற்று, ராஜரிஷின்னு என்ன அர்த்தம்? 16 செல்வங்கள் உங்களுக்கு தெரியும். 16. அதுக்கு அடுத்தது ஆயக்கலைகள் 64 கலைகள். கற்றுணர்ந்த ஞானம் அதை பூரா ஒரு மிக்சியில போட்டு அடிக்கிறீங்க. 16 செல்வம் நீ சொல்லுவீங்க, புகழ் கீர்த்தி எல்லாம் தூக்கி மிக்சியில் போடுது. 64 கலைகள் அந்த மிக்சியில் போட்டு ஜூஸ் போட்டு அடிச்சு ஜூஸ் அடிச்சு அப்படியே டம்ளர் எடுத்து வைக்கக்கூடிய சக்தி பிரஜாபதி ரிஷியோகி ஐயாவுக்கு உண்டு. இதை சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இப்போ நம்ம உபாசனை இங்க கொடுக்குறோம், உபாசனை பணம் வாங்குறாங்களே, உண்மைதான். ஐயா பணத்தை பத்தி கருத்து வேறுபாடே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை கலியுகத்தில் ஆட்சி செய்வது பணம் தான், கலி புருஷன் தான், தங்கம் தான். இன்னைக்கு ரேட் ஏது தங்கம் தான். தங்கத்திலையும் கலி இருக்கா. ஆனா இங்க கொடுக்கப்பட்டது ஐயா நிர்ணயிக்கப்பட்டு தீட்சை கொடுக்கறதோ பணம் வாங்குறதோ கிடையாது. நிர்ணயிக்கிறவங்க பூரா ஓம்காரநாதர் ஐயாட்ட இருந்து உத்தரவு வந்துகிட்டே இருக்கு. இது பூரா லைவ்ல நடந்துகிட்டே இருக்கு. நான் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு பாரு, இங்க பாப்பாரு, அங்க பார்த்தா அங்க 2 ஆன்மா நின்றுட்டே இருக்கும், அங்க பார்த்தா அங்க 4 ஆன்மா நின்றுட்டே இருக்கும். பேசிட்டே இருப்பாங்க ஐயா. தெய்வங்கள் ஆக்கியம் ஆயிட்டே இருக்கும்.
அதான் பாருங்க, சிவன்ராஜயோகத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்க கோயிலுக்கு போய் தான் இறைவன் தரிசிக்கணும். சிவராஜயோகத்துல உபாசனை பெற்றுட்டீங்கன்னா தெய்வங்கள் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு காட்சி கிடைக்கும். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் என்ன சொல்றது, தவம் செஞ்சு தவம் செஞ்சு தவம் செஞ்சு உங்க கர்மாவை குறைச்சிக்கிட்டு தியானத்துல இறை காட்சி பெறுங்க அப்படின்னு. இல்லைன்னா குரு கையை பிடிச்சிக்கோங்க. சும்மா நம்ம பாட்டுக்கு போய் இப்ப பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்றவங்க பெரியாராயிடலாம்ல. பழனி முருகனுக்கு 10 பேர் பூஜை பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா கோயில்ல. அதே மாதிரி அம்மன் கோயில் எடுத்துங்க, எந்த கோயில் வேணா எடுத்துங்க, ஏன் அவங்கள ஒரு பெரிய விவிஐபி ஆக முடியல? அவங்களுடைய வேலை அதை செய்யறாங்க. குருவினால், நிலை பெற்ற குருவினால் உபாசனை பெற்று நீங்க பட்டா மட்டும்தான் இறைவனுடைய காட்சியெல்லாம் கிடைக்கும். கலியுகத்துல இறைவன் நேரடியாக காட்சி கொடுக்கறதுக்கு, ஏன்னா கலிகள் வந்து அதர்மத்தை ஒப்படைக்கப்பட்டாச்சு. இப்ப 4 பேர் வீட்டு இருக்காங்க, 1 ஏக்கர் தோட்டம் இருக்கு, 4 பேர் நீங்க ஆளுக்கு 1 வருஷம் ஓட்டி கேப்பான்ட்டாங்க. 3 வருஷம் ஓட்டியாச்சு, 3 யுகம் ஓட்டியாச்சு. இப்போ கடைசியில கலியுகம் அந்த தோட்டத்துக்கு 1 ஆண்டுல அவர் ஓட்ட போறாரு. 4,32,000 ஆண்டுகள் அவரோட கண்ட்ரோல் இருக்கு. எல்லா அழகான அவர் வச்சிருக்காரு, அப்படியே கையில பிடிச்சி வச்சிருக்காரு. இங்க நீதி நேர்ம நியாயம்லாம் அப்படியே சப்ஜூடு முடிஞ்சு போச்சு. தர்மத்துக்கு வேலையே இல்லை அப்படின்னு. வேலையே இல்லைங்களா? இந்த டாஸ்மாக்ல வேலை செஞ்சாலும் நீங்க சரக்கு அடிக்காம இருக்கணும், இருந்தா தான் உண்மையான நீங்க. அது மாதிரி தான் கலியுகத்துல இருந்தாலும் நீங்க தர்மத்தை கடைபிடிச்சா தான் கெட்டிக்கா. சும்மா நான் வந்து தெளிவான ஆளுங்க எல்லாம் அப்படின்னு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த தன்மையில வந்து நம்ம ஒட்டாம இருக்கும். தாமரையில தண்ணீர் போல இருக்கும். அதுக்கு உபாசனை தேவை. புரிஞ்சுக்கணும். உபாசனைக்கு நம்ம குருதட்சணையா வாங்கி தான் கொடுக்குறோம். அந்த காலத்துல குருவை போய் பார்த்து குருவுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்யணும், விறகு சமைக்கணும், அப்படித்தான் குருவிட கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்ட பூமி தான் இது. இந்த பூமியை உடைக்க முடியல, ஒண்ணுமே இல்லை. போன வாரம் நான் பத்மநாசாமி கோயிலுக்கு போனேன், அத்தனை பேர் கூட்டம். 6வது அறை ஒன்றும் திறக்கப்படவே இல்லை. ஏற்கனவே திறந்த அறையில 2 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குதா, 1.5 லட்சம் கோடிங்கிறான் ஒரு கோயில். இங்க எத்தனை கோயில் இருக்கும், எத்தனை கோயில கொள்ளையடிச்சு நீங்க கொண்டு போயிருப்பீங்க? அப்பவும் அமைதியா தானே இருந்தோம். இந்தியா யோசனை பண்ணுங்க. இங்க இருக்கிற ஓலைச்சுவடியில எடுத்துட்டு போய் தானே நீங்க எல்லா நியூட்டன் விதி, தமிழ் அறிஞர்களையும் கூட்டிட்டு போய் எல்லாமே எழுதப்பட்டது. நீ நவகிரகத்தை இன்னைக்கு தான் சொல்ற, நாசா சொல்லுவது இன்னைக்கு தான் 9 கிரகம் சுத்தணும். அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டான் 9 கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க அறிவுக்கு பஞ்சமே இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? தமிழகத்தை பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்கு அறிவுக்கு பஞ்சமே இல்லை. குருமார்களுக்கு பஞ்சமே கிடையாது. நீ அடிச்சு 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 எத்தனை அடிச்சாலும் நீங்க இருந்து போன ஓலைச்சுவடுகளை படிச்சு பார்த்தா அவன் தெளிவாய் என்ன பண்ணிட்டான், ஆன்மீகத்துக்கு மாற ஆரம்பிச்சான். இங்க வந்து எல்லாமே ஒண்ணுதான். நம்மளை பொறுத்தளவுக்கு கிறிஸ்டினோ முஸ்லீமோ எந்த மதமும், எல்லா சர்வ மதமும் சிவன்ராஜ்யத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஏன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா மேரி மாதாவை பார்த்தாங்கல்ல தியானத்துல, இல்லைங்களா? அது மாதிரி எண்ணற்ற சக்திகளும் எண்ணற்ற இந்த பூமியில புதைஞ்சு கிடக்குது. பணம் மட்டும்தான் பிரதானம்ங்கிற இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம இங்க பணம் வாங்கிடுச்சு இந்த குருகுல கல்வியில தான் இதெல்லாம் செஞ்சுதான் நம்ம தீட்சை வாங்கணும். அதுதான் முறை. அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், இதை குருதட்சணையை இதை வாங்கிட்டு நம்ம கொடுக்க சொல்லி ஐயா சிவபெருமான் உத்தரவு வந்த காரணத்துல தான் கொடுத்துருக்கோம். அது யாகத்துக்கு போயிட்டு இருக்கு. நம்ம அசுமேத யாகம் இது மாதிரி நிறைய நம்ம மார்க்கத்துல செய்ய சொல்லி உத்தரவு மக்கள்கிட்ட இருந்து வாங்கி பங்களிப்போடு தான் செய்யும். எடுத்த உடனே கடவுளால எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு தங்கம் கொடுத்துடலாமா, கொடுத்துருவாரு. பிரஜாபதி பெரிய விஷயமே இல்லை, பொருட்களை நகர்த்துறதா. அது ஒன்றும் பெரிய ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இல்லை. அதனால பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அறியாமை அழிக்கணும். அறியாமை என்ற ஒரு அகங்காரத்தை அழிக்கணும். அதான் கிட்டத்தட்ட 9,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முருகர் அகத்தியருக்கு போதிக்கிறாங்க. ஞானக்கோவைன்னு நினைக்கிறாரு. 5000 நூல் 200 ஞானக்கோவை 200 அந்த நூல்ல அழகா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குள்ள 7 சக்திகள் இருக்கு. அந்த 7 சக்திகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேராசை ஒரு மனிதனுக்கு. பேராசை என்ன ஆகும்னா கோபத்தை உருவாகும். கோபம் வந்து என்னதாகும்னா வஞ்சகத்தை உருவாகும். பாத்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரர் இருப்போம், மனசுல ஃபர்ஸ்ட் பேராசை வந்துதான் கோபம் வரும். கோபம் வந்து வஞ்சகமா மாறும், வஞ்சகம் வெறியா மாறும். அப்படியே போயிட்டே இருக்கு. கடைசியில் அகங்காரம் வரைக்கும் போகும். இந்த 7 அழுக்குகள் மனசுல அந்த 7 அழுக்குகளையும் அகற்றக்கூடியவர் தான் பிரஜா. சூட்சமம் வேற, சூளம்னா என்னன்னா உடம்பு தொட்டு பாக்குறது, தொடுற சதையெல்லாம் இருக்கா இருக்கு. இது ஸ்தூலம். சூட்சமம்னா கண்ணுக்கு தெரியாதது ஆனா இருக்கக்கூடியது. இப்போ உயிரை நமக்கு தெரியுமா? நம்ம பேசுறோம் எல்லாமே பகுத்தறி பேசுறோம், உயிரை காமிக்க முடியுமா? முடியாது. ஆனா இறந்தோடனே நம்ம சவம்னு சொல்றோம் இல்லையா? இது சூட்சம். உங்களுக்கு புரியுதுங்களா? சூட்சம். இது மாதிரிதான் சூட்சமத்துல முற்பிறவி பிற்பிறவி இது எல்லாமே இருக்குங்காட்டிதான் எழுதியிருக்காங்க. நம்ம ரிஷிகள் யோகல தியானத்துல பார்த்தது. நான் சொன்ன பாத்தீங்கன்னா நாசா இன்னைக்கு சொல்லியிருக்க நவகிரகங்கள் இருக்குன்னு. சனீஸ்வரர் கோயிலுக்கு மேல நாசா சேட்டலைட் போகும்போது அவனுடைய லிங்க் வரமாட்டேங்குது. அங்க சனி பகவான் இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் அங்க படுது. அதனாலதான் அங்க கோயில் கட்டிக்கிறாங்க திருநாளா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பொக்கிஷங்களை இருக்கிறனாலதான் அந்த இடத்துல அதோடைய வேவ்ஸுக்கு தகுந்த மாதிரி அலைகள், காந்த அலைக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல கட்டியிருக்கோம் கோயில். சும்மாவெல்லாம் என்னமோ சாதாரணமாவெல்லாம் கட்டல. நீங்க அத்தனை கோயிலும் அத்தனை தெய்வங்களையும் எல்லா மிக்சியில போட்டு அடிச்சு கொடுத்தீங்க ஜூஸ் தான் பிரஜாபதி ரிஷி அவர்கள். எல்லா உபாசனையும் ஐயா கொடுக்க முடியும். சிவபெருமானது உத்தரவு வந்த காரணத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த தெய்வத்தை நீங்க வேணுமோ விரும்புறீங்களோ அந்த தெய்வத்தோட உபாசனை நீங்க பெற்றுக்கலாம். இருக்கும்போதே பெற்றுக்கணும். எப்பவுமே ஒரு நிலை பெற்ற பொருள் கிடைக்கும் போது பயன்படுத்தி
எதுவுமே இல்லைங்க என்னால முடியாதுன்னா ஒரு சின்ன பயிற்சியாவது அவர்கிட்ட இருந்து ஐயாட்ட இருந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை நீங்க கடைபிடிங்க வாழ்க்கை. நீங்க எப்பவும் போல கோயிலுக்கெல்லாம் போங்க, உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை செஞ்சுட்டு இருங்க. சிறு ஏதாவது உபேசனையாவது நீங்க வாங்கி கண்டிப்பா பயன்பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே போலதான் அந்த கலியுக முடிவு வரைக்கும் ஐயாவுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். பிரஜாபதி ரிஷி ஐயா பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். அது உங்களுக்கு நிறைய அற்புதங்களை நம்ம செஞ்சிருக்காங்க. நிறைய காட்சிகளை நம்ம பெற்றுக்கிறோம். ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டில இருந்தே அந்த தியானத்துல யோகத்துல காட்சிகளை பெற்றுக்கிறோம். பொதுவா இந்த தாமரையில் தண்ணீர் போல நம்ம அந்த வாழ்க்கையை மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தீட்சை அந்த உபதேசங்களை எடுத்து கொடுங்க. அதே போல உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய குருவோ கோயிலோ இருந்தாலும் அங்கேயும் நம்ம கூட்டிட்டு போங்க. ஏன்னா அந்த குழந்தைகளோட மனதில் ஆழமா பதிய வேண்டியது ஆன்மீகம் மட்டுமே. ஆன்மீகத்தில் மட்டுமே நெறி பெறலாத வாழ்க்கை கொடுக்க முடியும். 1000 கோடி சொத்து இருந்தாலும் குழந்தைகள் நல்லபடியா நமக்கு அமையலைன்னா அந்த சொத்து அத்தனையும் பஸ்பம் தான். அதனால அதிக நேரம் பணத்தை நோக்கி முதல்ல வீட்டுல டிவி கட் பண்ணிருங்க. ஒருவன் திருந்தனா ஒரு 2-3 பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். இப்போ பேப்பர் படிக்கிறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா எது நெகட்டிவா அதான் போடுவோம். இந்த நெகட்டிவ் இப்போ எப்படி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, 4 குரங்கு இருக்கு, குரங்கை பத்தி நினைக்காதீப்பா, இன்னைக்கு ஃபுல்லு நீங்க குரங்கை பத்தி நினைக்காதேன்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்வோம்? குரங்கை தவிர வேற எதையுமே நினைக்க மாட்டோம்ல. அதே போலதான் நீங்க தேவையற்ற விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்ப வேண்டாம். நம்ம அன்றாட வேலை செய்யறோம், குறிப்பிட்ட நேரம் 1 மணி நேரம் உடற்பயிற்சிக்கும் தியானத்துக்கும் நம்ம ஒதுக்குறோம். அப்படியே பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க ஆன்மா நிலை ஒரு பெறும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு குரு மூலியமா, நிலைபெற்ற குரு மூலியமா உபாசனை பெற்று நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி தான். நீ பாசம் இருக்கலாம், பையன் பேர் ரொம்ப ஓவரா பாசமும் அதெல்லாம் ஒரு பிறவி நம்ம வந்திருக்கிறோம். குறிப்பிட்ட நாள் எனக்கு வயசு 45, இன்னொரு 60 வயதுங்கும் போது எனக்கு 5 தைப்பொங்கல், 5 தீபாவளி, 5 கிறிஸ்துமஸ் வச்சுக்கலாம். ஒரு 70ன்னு வச்சுக்கோங்க, 25 போட்டுக்கலாம். உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கங்க. இவ்வளவுதான் இந்த பூமியிலே நம்ம இருக்க போற காலங்கள் ரொம்ப காலை பொழுது டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு விடியலும் சூரிய பகவான் மறையறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச 2 தெய்வங்கள், ஒன்னு தாய் தந்தை, இன்னொன்னு சூரிய பகவான், சந்திர பகவான். பார்க்கலாம், ரெகுலரா பார்க்கலாம் இல்லைங்களா? அப்படியே காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே உபாசனை பண்ணிட்டு அப்படியே நின்று சாயந்தரமா சூரியன் அப்படியே பார்க்கலாம். நீங்க காலையில எத்தனை பேர் அதை நம்ம ரசிக்கிறோம்? நம்ம வீட்லயே பூ இருக்கும், பூச்செடி இருக்கும், அந்த பூவை ரசிக்கிறது பாருங்களேன். பூவுல இலை பச்சை இருக்கு, தண்டு பிரவுன் கலர் இருக்கு, ஆனா பூ மட்டும் கலர் இருக்கு. எப்படி இதை விட உலகத்துல என்ன அதிசயம் இருக்க போகுதுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு பூமியில இருந்து புதையல் இது மாதிரி ஏதாச்சும் கிடைச்சாதான் அதிசயமா? எங்கேயோ இருக்கக்கூடிய ஆடிக்காரை எவனோ பணக்காரன் எவனோ நடிகர்களை பார்த்துட்டு ஓடுறமே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இதை உடைக்கிறதுக்காக தான் பிரஜாபதி ரிஷி இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, 7 தேவையில்லா அழுக்குகள் இருக்கு. பேராசை, கோபம், வஞ்சகம். இந்த 7ஐயும் உடைக்கக்கூடியது உபாசனையில பிரஜாபதி ரிஷி மட்டுமே முடியும். ஏன்னா நான் ஓராண்டுகள் அப்படியே ஆனந்தமான வாழ்க்கையில் தான் போயிட்டு இருக்கிறோம். எனக்கு பணம் வந்துச்சா, பணம் எல்லாம் பெருசா நான் எதிர்பார்க்கும்ல இல்லை. எனக்கு மன நிம்மதி கொடுத்திருக்கார் பிரஜாபதி. எதை கொடுத்திருக்கார்? மன நிம்மதியை கொடுத்திருக்கார். மனம் அப்படியே ஒரு தெளிவான நீரோடைய போல இருக்கு. எவ்வளவு ஓடி கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவல் எதுவும் வராது இல்லைங்களா? சிற்றின்பம் பேரம்னா ஒண்ணும் இல்லைங்க. சிற்றினம்னா இதுதான். ஒரு தம் அடிக்கையா ஒரு சிற்றின்பம், ஒரு டீ குடிக்கணும் சிற்றின்பம், சரக்கு அடிச்சா 1 மணி நேரம் இருக்கும், ஒரு பெண் கூட போய் இருக்கிறமா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். பேரம்னா 24 மணி நேரம் அதே மாதிரி இருக்கும். ஒரு தன்னை புடி வைக்கவே முடியல. என்ன புடி வைக்கிறது? சரக்கு அடிச்சா 2 மணி நேரம் அப்படியே மிதக்கலாமா? 24 மணி நேரம் 365 நாள் மிதக்கலாம். அதுதான் ஆன்மீகம். இது முதலே தெரியாம போச்சாப்பா. பாப்பா நீ தியானம் பண்ணு, யோகா பண்ணு, உபாசனை வாங்கி செஞ்சு பாரு, அமிர்தம் சுரக்கும். நெற்றிக்கு மனோன்மணி ஆங்கில சக்கரத்துல இருந்து அமிர்தம் என்ன செய்யுது? அந்த உள்நாட்டு வழியா அப்படி சுரக்கும் போது அதோட ஆனந்தத்தை பெறும் போது நீங்க திருப்பி இந்த பூமிக்கே நம்ம வர வேண்டாம். அப்படி எனக்கு அது மாதிரி எல்லாம் பெரிய சில அனுபவங்களை பிரஜாபதி ரிஷி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிற சந்தர்ப்பம். ஒரு முறை 4:30 மணிக்கு ஐயா தியானம் பண்ண சொல்றப்போ தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப சிங்கத்தன் மேல காளிதேவி ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. அப்ப ஈரான் போற ஆரம்பிக்கிற சமயம் அவங்க போற வேகம் பார்த்தா ஈரானுக்கே போற மாதிரி வேகமா போனாங்க. என்னை பார்த்தோன்னே அந்த சிங்கம் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. இதுல தூக்கத்திலே நடக்கலைங்க. நிதர்சனமா உட்காந்து கண்ண மூடி இருக்கும்போது நடந்த விஷயம். அவங்க அந்த வலது காலில் அந்த கால் எடுத்து நம்ம நெத்தி மேல பார்த்துட்டு சிரிச்சாங்க, அவ்வளவுதான். அதுக்கடுத்து ராமகிருஷ்ணன் ஐயா வந்தாங்க, அதுக்கடுத்து சாரதேவி வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே என்னோட உடல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம். சாரதாதேவி மடியில போய் அன்னையினுடைய மடியில ஒரு பசு எப்படி கன்றை தேடி ஒரு மாசம் 2 நாள் மறைச்சு வச்சுட்டு அந்த அப்புறம் கண்ணை குடி அவுத்து விட்டீங்கன்னா அது எவ்வளவு ஃபாஸ்டா வரும். அது மாதிரி போயிட்டு அப்படியே இருக்கும்போது எனக்கு எல்லாம் தியானம் பண்றது எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா அது அங்கேயே இருந்துட்டா போதுமே இறைவா, இது இப்படியே இருந்துடலாமே. அவங்களுடைய கிட்ட போக சாரதி அம்மா கிட்ட போக எனக்கு அப்படியே எதுவுமே இல்லை. ஒரு நிசப்தம்னு சொல்லுவோம்ல, ஒரு பேரானந்தம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நிலை வந்துச்சு. அப்படியே கண்ணில் 2 தண்ணி அப்படி போக ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 2 நாள் தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கண்ணில் தண்ணி தானாவே அவங்க நினைச்சு அதை ஒரு ஏக்கம் வந்து இதெல்லாம் நீங்க காசு கொடுத்தல வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு முருக பக்தரா இருக்கலாம். முருகர் உங்களோட இறங்கி பேசினா எப்படி இருப்பீங்க? யோசனை பண்ணி பாருங்க. சிவபெருமான் உங்கள்கிட்ட காட்சி கொடுத்தாருன்னா எவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கு.
அந்த மனநிலை வந்து உணர்ந்தா தான், அது உணர்ந்து பார்த்தா தான் முடியும் ஆன்மீகத்துல. இதெல்லாம் நம்ம தியானம் பண்றோம், யோகா செய்யறோம், எல்லாம் ஓகே. அந்த நிலை அடைஞ்சா தான் அவருடைய இது வரும். அது அடையறதுக்காக தான் இவங்க உபாசனை, இவங்க பயிற்சி எல்லாம் நம்ம கொடுக்குறோம். மூச்சு பயிற்சி இதெல்லாம் நம்ம செய்யறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கமே இதுதான். ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம குழந்தை பெற்றுட்டோம், நம்ம பையனுக்கு தேவையான குழந்தை செய்யணும், சொத்தை சேர்த்திட்டு இருக்குவோம். அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு போயிடலாம். 55 வயசுல போலாம்ப்பா. என்னையும் நிறைய பேர் திட்டிருக்காங்க. நீ எல்லாம் முட்டாளா, நீ 60 வயசுக்கு மேல போய் ஆன்மீகத்துக்கு போகணும், இப்ப போய் உபாசனை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன், இதுவே லேட்டுன்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு நிலைபெற்ற குரு 44 தான் கிடைச்சிருக்காரு, 40, 45, 44 தான் கிடைச்சிருக்காரு. இன்னுமே சின்ன வயதுல கிடைச்சா எப்படி இருக்கும்னு அதுதான் என்ன பண்ணிட்டு டைவர்ட் பண்ணி விட்டேன் என் பசங்களுக்கு. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை பெரிய வசதியான ஒரு குடும்பம், ரொம்ப ஏழ்மையில் இருந்தார் சுவாமி விவேகானந்தர் ஐயா. அவங்க ராமகிருஷ்ணன் போய் என் குடும்ப வறுமையில் இருக்கிறதுனால அம்பாவை பார்க்க ஏதாச்சும் பொதுவா அப்படித்தானே நினைப்போம். அப்படி பார்த்து சரி போ, நீ போய் காளை பாரு அப்படின்னு ஐயா வெளியே நின்றுட்டாங்க. ராமகிருஷ்ணன் உள்ள போ, காளியாம்பாள் இருப்பாங்க பாருவோங்க அப்படி உள்ள போறாங்க. ஐயா பார்த்தோன்னே வீரத்தையும் விவேகத்தையும் கொடுத்தாயேன்னு சுவாமி விவேகானந்தர் உள்ள என்றான உடனே அந்த சிலை இல்லைங்க, உயிரோட பொருளா தான் நின்னாங்க. காளை அப்படியே காட்சி கொடுத்து நின்னாங்க, பேசினாங்க சுவாமி விவேகானந்தரோட. அதை முதல்ல உள்வாங்கிக்கும். சில பேசுமா, பேசும், கண்டிப்பா பேசும். அப்போ எனக்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுத்தாயே அப்படின்னு வணங்கிட்டு வந்தாங்க. வெளியே வந்து ஐயாட்ட ராமகிருஷ்ணன் சொல்றாங்க, உள்ள போனேன் நான் குடும்பத்துக்கு ஏதாவது கேட்கலான்ட்டு போனேன். அங்க போய் பார்த்த உடனே எனக்கு தேவி பார்த்த உடனே என்ன செய்யறதுன்னே தோணல அப்படி. அதுக்கடுத்து 2வது டைம் போறாங்க, அதே மாதிரி தான் 3வது டைம் போறாங்க. அப்பதான் ராமகிருஷ்ணன் புரியுது சொல்றாரு, மகனே உன்னுடைய வேலை வேறு. ஒரு அரசங்கிட்ட போய் ஒரு 2 புடலங்காயும் அரிசி 5 கிலோ கேட்க முடியுமா? நீ யோசனை பண்ணுங்க. அரசவைக்கு போறீங்க, புலவரை ஒரு பாட்டே பாடிட்டுன்னு வச்சுக்கலாம், புலவரை கூட்டிட்டு போறாங்க, போய் அரசங்கிட்ட பொற்காசு கேட்கணும். அவனுடைய தரத்துக்கு அது கேட்க வேண்டியது அதுதான். அங்க போய் நம்ம கேட்க முடியாது. இதே நிகழ்வு என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் பிரஜாபதி ரிஷி ஐயா முதல்ல பார்த்தேன். பார்த்துட்டு ஐயா நேரில் போய் பார்க்கும்போது பசங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு போயிருந்தேன். போய் பார்க்கும்போது என்ன கேட்கறதுன்னு தெரியல. பொதுவாக நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கிற இடத்துல கடன் இருக்கு, அது போக நிறைய இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஐயாட்ட பார்த்தோன்னே முதல் கேள்வி நான் கேட்டது, இவங்க 2 பேர்த்த யாரை பிரம்மச்சரி ஆக்குன்னு பாருங்க சாமிச்சு, 2 பேரும் முடிஞ்சா 2 பேர்த்தையும் ஆகுங்க. எனக்கு மனசுல என்ன ஓடி இருக்குன்னு, ஏற்கனவே 600 கோடி மக்கள் தொகை, இப்ப இந்தியாவில் வேற ஒரு 130 கோடி மக்கள் தொகை, பெரிய பெரிய இனத்தை சாதிக்க போற பூரா மரத்தையும் வெட்டியாச்சு இல்லைங்களா, பூரா கம்பி வேலி போட்டாச்சு, எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக் இருக்கு. சும்மா குழந்தைகளை உருவாக்கி நாட்டுல அலைய விடுறதை விட ஒருத்தன் பிரம்மச்சரியா இருந்து நாம மக்களுக்கு 4 பேர், ஏன்னா பிரம்மச்சரியும் போது ஓரளவுக்கு ஃப்ரீயா ஆகிக்கிறோம்ல. இப்ப நம்ம இப்படி ஐயா வாஜ்பாய் இருந்தாங்க, இப்ப பிரதமர் மோடி இருக்காருல்ல, அது மாதிரி நமக்கு தேவை யாரும் இல்லை அப்படிங்கும் போது உங்களுக்கு நாட்டுக்கு செய்யலான்னு ஒரு உத்வேகம் ஈஸியா வரும். அதுக்காக ஐயாட்ட கேட்டேன். அப்புறம் வெளியே வந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பரவாயில்ல, நம்மளுக்கு கொஞ்சம் தரமானதை கேட்கறோம் அப்படின்ட்டு. இப்ப நிறைய பேர் நீங்க மீட்டிங்ல இருந்திருப்பீங்க, ஐயாட்ட ஃபோன் பண்ணி அது இது இப்போவே அப்புறம் கூட பேச என்னுடைய தாயார் உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறாங்க, ஐசியூல இருக்காங்க. ஏன்னா ஐயாட்ட இதை கேட்கறேன், ஏன்னா அவங்கவுங்க கருமப்புறம் நடந்துட்டு போகுது. நம்ம சும்மா ஐயா போய் சாதாரண விதி ஒரு லௌகிக வாழ்க்கைக்காக பிரஜாபதி அணுகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நீங்க பெற்றுக்கணும். எப்படின்னா ஆன்மா வெளிப்படணும், முக்தி வேணும் இல்லைங்களா, அடுத்த பிறப்பு வேண்டாம், இறைவன் பாத்துல சரணடையும். அதுதான் காரைக்கிழமையார் கேட்டாங்க, அடுத்த ஒன்று பிறப்பு ஒன்று வேண்டாம், அப்படி இருந்தாலும் உன்னை மறவாமல் இருக்கணும்னு கேட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வார்த்தை. அதான் சொன்னேன், சிற்றின்பம் பேரின்பம் ஒண்ணும் கிடையாது. சிற்றின்பம் செய்யறவங்க எல்லாம் மோசம்னா யார் மோசம் எல்லாம் கிடையாது. கஞ்சா அடிக்கிறது மோசமானா அது ஒரு மூலிகை. ஐயாவுக்கு படைப்போம், போகிற சித்தரை குமார சித்தருக்கு நம்ம இது மாதிரி அந்த காலத்துல எல்லாம் படைச்சிருக்காங்க சித்தர்கள் எல்லாம். அது ஒரு மூலிகையை பயன்படுத்தணும். அது அளவுக்கு மிஞ்சினா எல்லாமே அது ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. அதனால இங்க வந்து எது நல்லது எது கெட்டது, இறைவன் ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, கரண்ட் மாதிரி இறைவன் வந்து யாரு, பவரை நீங்க யார் தொட்டாலும் அடிக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ, ஃப்ரிட்ஜுக்கு வேணாலும் அது தனியா அங்கங்க வச்சு அப்படியே மின்மாற்றி கொண்டாந்து வீட்லயே வச்சோம்னா வெடிச்சிடும், தாங்காது. அங்கிருந்து சின்ன ஒயர் மூலியமா நம்ம மீட்டர் பெட்டிக்கு வரணும், மீட்டர் பெட்டி சுவிட்ச் பெட்டிக்கு போகணும், அப்படி வரணும். அப்படித்தான் ஐயா உபாசனை கொடுக்குறாங்க. குரு மூலியமா போனா மட்டும்தான் இறைக்காட்சி கிடைச்சி நம்ம அதை தப்பிக்க முடியும். சிலது மாயையில் வந்துடும், சிலது மாயை வீழ்த்திடும் நம்ம. அப்ப வந்து கையை பிடிச்சி தூக்குறவங்க தான் ஒரு கையை குருவிட்ட கொடுத்துடணும், ஒரு கையை லௌலிக வாழ்க்கைக்காக உழைக்கும். இதுக்காக மனித பிறவியோட நோக்கமே. இதை விட்டுட்டு நான் அதை சேர்த்துறேன், இந்த சுத்த சேர்த்துறேன், அங்க ஒரு கிரவுண்ட் வாங்கி போடுறேன், இங்க ஒரு கிரவுண்ட் வாங்கி போடுறேன், வாங்கி போட்டே இருங்க, 500 கிரவுண்ட் வாங்கி. இது பூரியில பாரத மாதா, இது பூமி வந்து இறைவனுடைய பொக்கிஷம். கல்கி வரும்போது இங்க எதுவுமே இருக்காது. அதான் சொல்ல பாத்தீங்களா, பரசுராமர்கிட்ட ஐயா ரத்னகிரின்னு ஒரு வேல் வச்சிருக்காங்க, ஒரு வால் வச்சிருக்காங்க. அந்த வால் தான் இந்த பூமியை ரத்த ஆறே ஓடும்தான் அப்படி கல்கி அவதாரத்தில். ஏன்னா இங்க அக்கிரமங்கள் அதிகமாகும் போது மீண்டும் சத்தியோகம் பிறக்கும், அங்க புண்ணியமானா நாம இருக்கும். அதனால தர்மம் வந்து என்னைக்கு தோக்காது. தர்மம் வந்து தோக்கறதுக்குலாம் வாய்ப்பு எப்பவுமே கிடையாது. நம்ம பெருசாவில ஒண்ணும் வேண்டாம், நம்மளுடைய லௌலிக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சின்ன சின்ன உதவிகள் அடுத்தவங்களுக்கு செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் வெளியே இருக்கிற குப்பை தூக்கி உள்ள போட்டுக்காதீங்க. நியூஸ் பேப்பர்ல கெடுதல் தான் வருது, டிவியில தான் கெடுதல் தான் அதிகமா வருது, அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. உங்க அப்பப்போ நம்ம
தனியா காசு போட்டு கூட நம்ம அப்படியே நல்ல விஷயங்கள். இப்போ மகாபாரதம்னா என்னன்னா நீங்க போட்டு யூடியூப் சேனல் போட்டீங்கன்னா மகாபாரத கதை வருது. குழந்தைங்க ஆர்வமா பார்ப்பாங்க இந்த லீவுல. மகாபாரதத்தை எப்படி மகாபாரதம் வால்மீகி யாரும் இப்போ வால்மீகி யார் அப்படி யூடியூப்ல போட்டு டிவியில அப்படியே ப்ளே பண்ணி விடுங்க. அது பாட்டுக்கு பார்ப்பாங்க. இந்த சேனல் இந்த சுட்டி டிவி இதெல்லாம் வேண்டாம். சுட்டி டிவி பார்த்து எங்காச்சும் மாடியில இருந்து ஒரு தாண்டி இறந்துட்டேன், இதெல்லாம் தேவையா நமக்கு? அதனால எது தேவையோ அதை நம்ம பெற்றோர்கள் நம்ம கொண்டு செலுத்தணும். குழந்தைகளை வந்து எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தன்னம்பிக்கை உடையவராக வளரணும். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க, முதலில் கீழ்ப்படியை கற்றுக்கொள், பிறகு கட்டளையிடும் பதவி தானாக வரும். எவ்வளவு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமி விவேகானந்தர் நினைச்சோன்னே எனக்கு வரக்கூடிய முதல்ல கீழ்ப்படியை கற்று. கீழ்ப்படினா என்ன? சரணாகதி தத்துவம். குரு குரு சரணாகதி. குரு சரணாகதி. குருவிட்ட நீ சரணாகி ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவங்க அவர் பார்த்துக்குவாங்க. இல்ல நானே எல்லாத்தையும் பார்க்கறேன், நான் தான் பார்ப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நானே எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? 60 வயசு 65 ஆயிடுச்சுன்னா நரம்பெல்லாம் தகுந்து போயிடும். அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பதான் தெரியும் நம்ம செஞ்ச சில விஷயம் தவறா பண்ணிட்டோமோ, பணத்துக்காக நிறைய விஷயங்கள் தவறா பண்ணிட்டோமோ அப்படின்னு அப்ப தோணும். அப்ப தோன்றி பிரயோஜனம் இல்லை. அதனால கலியுகத்துல நிலை பெற்ற குரு கிடைப்பது அரிது. அந்த குரு கிடைச்ச உடனே அதை கையை பிடிச்சி வாரது அரிது. அந்த குரு மேல ஏகப்பட்ட சந்தேகங்களை உருவாக்கும். புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். உபாசனைக்கு நம்ம கட்டணம் வாங்கத்தான் செய்யறோம்னா கண்டிப்பா கட்டணம் வந்து ஐயா நிர்ணயிக்கிறதுனால வாங்க. உங்களால எதை முடியுமோ எதை ஒன்றாவது எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இப்படி கட்டணம் வாங்குறாங்க, இவங்க பெரிய ஒரு பேலஸ் கட்டிடுவாங்களோ அப்படி தேவையற்ற சிந்தனைகள் நம்ம போவே கூடாது. எல்லா மார்க்கத்திலையும் இன்று வந்து ஒரு ரூம் போடணும், ஒரு இடத்துல வந்து பார்க்கணும், பேசணும். இதுக்காகத்தான் நிர்ணயிக்கப்பட்டது. இதெல்லாம் ஐயா நிர்ணயிக்கல, இதெல்லாம் மேலிருந்து நிர்ணயிக்கப்பட்டதுதான். என்னைக்குமே நல்ல பொருளுக்கு விலை அதிகமா தான் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நல்ல பொருளுக்கு விலை அதிகமா தான் இருக்கும். நல்ல காரு இப்போ வண்டியே இருக்குல்ல, நம்ம எடுத்துக்கிறோம்ல, சாதா வண்டிக்கும் செகண்ட் வாங்குறதுக்கும் புதுசு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி தான். அதனால நீங்க அதை பத்தி மனசை போட்டு பொருளாதார பிரச்சனைகளை போட்டுக்காதீங்க. பணக்காரனை பார்த்து நீங்க பார்க்காதீங்க. தயவு செய்து அந்த மனநிலைக்கு போகாதீங்க. உங்க மனசு, உங்க வீடு, உங்களுடைய நம்ம வேலை, நம்மளுடைய பிடித்த உபாசனை, இதை மட்டும் கான்செப்ட் பண்ணுங்க. மற்ற விஷயங்களையெல்லாம் உள்ள போட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய வேலை பாதிச்சு. அதுதான் முக்கியமான ஒரு இது. ஏன்னா நீங்க கலியுகத்துல இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது நமக்கு பெரிய ஒரு அதிசயம். கிடைச்ச உபாசனைய அழகா செய்யுங்க. எனக்கு ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, உபாசனையை சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு யோசனை. ஏன்னா நம்ம நிறைய உபாசனை செஞ்சுட்டு இருக்கிற, நீ ஓம்காரநாத தொடர்ந்து நினைச்சிட்டு இருந்தோம்னா உபாசனை சொல்ல வேண்டியது அப்படின்னு எனக்கு கிடைச்சிச்சு. நான் ஐயாட்ட பிரஜாபதி ரிஷியோகிட்ட ஐயாட்ட நான் ஒப்புதல் வாங்கல, இது சொல்றேன் பொதுவா. சதா சிந்தனையும் அவங்க மேல இருந்துட்டா அப்படி என்ன அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. 24 மணி நேரம் அன்னை காளியினுடைய ஞாபகத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறது. அது ஐயா பிரஜாபதி ரிஷியோகி ஒரு அனுகிரகத்துல கண்டிப்பா பெற்றுவேன். ஏன்னா நமக்கு போற நம்பிக்கை வேணும்ல, அது அப்பதான் அது நடக்கும். அப்படித்தான் நான் சொன்ன காட்சி சாரதேவி, நான் சொன்ன அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, சாரதேவி காட்சி கொடுத்தாங்க. இந்த பசு எப்படி தாயின் மடியில போய் படுக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஒரு பேரானந்தத்தை கொடுத்தாங்க. 2 நாள் அதை வந்து நான் வெளியே வரேன். இது மாதிரி தான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறாங்க. அதுதான் ஐயா எங்கேயோ ஹரிதுவால் இருந்தாங்க அப்போ. ஆனா நம்ம கொடுக்கப்பட்ட காட்சி பாத்தீங்கன்னா எவ்வளவு வைத்தேசம். அதெல்லாம் கண்ணை மூடுனா வருமா? நானும் நினைச்சு தியானம் பண்ணுவாங்க. ஏன்னா தீபம் வந்து சின்முத்திரை வச்சு கண்ணை மூடும் கருப்பா இருக்கு. அப்படித்தானே எல்லாத்துக்கு? அப்படித்தான் இருக்கு. அது வெளிச்சம் வருமானா வரும். காலம் பிடிக்கும். நம்மளோட கர்ம வினை குறையணும். கண்டிப்பாக வரும். முதல்ல நம்மளை எனவே நான் அப்பதான் ஐயா அந்த காட்சி கிடைச்ச பின்னாடி என் மேலேயே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பொதுவாக நான் மனிதர்களோட அதிகமா பழகிறது இல்லை. வந்தா என்னோட வேலையை உண்டு, வீடு உண்டு இருக்குது. இது மாதிரி மீட்டிங்ல நான் அதிகமா பேசுனது இல்லை, மைக்கிலி பேசுனது இல்லை. ஐயாவுடைய உத்தரவின் காரணமா தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து இந்த சச்சங்கத்துக்கு ஒரு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஐயா ஏற்படுத்தி கொடுத்தாங்க. உங்களுக்கு இதுல மூலியமா நிறைய புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க பிரம்மநாதர் ஐயாவையும் கிருஷ்ணதாசன் ஐயாவையும் கேட்டுக்கங்க. ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்க பொருளாதார பிரச்சனை கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து ஐயாவுடைய பார்வையில் இருக்கிறீங்க. என் நண்பர் நானும் ஒருக்கா போயிருந்தோம் மகாயோக சங்கமத்துல. வரும்போது செல்போன் ஒன்று தொலைச்சிட்டாரு. கார்ல வரலான்னு முடிவு பண்ணியிருந்தாரு. அது செல்போனோட விலை 10,000 ரூபாய். மகாயோக சங்கமத்துக்கு வந்து செல்போன் தொலைகிறதா அப்படின்னு. சரி நான் விட்டுட்டு அவரும் அமைதியா இருந்தாரு. 1 வாரம் 10 நாள் கழிச்சு இதை விட பெருசா ஏதாச்சும் நடந்திருக்குமோ அப்படின்னு. உண்மை அதுதான். என்னன்னா ஒண்ணு போகணும்னா ஒண்ணு இழந்தா தான் ஒண்ணு பெற முடியும். ஒண்ணு நம்ம செஞ்ச வினைகள்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, போன ஜென்மம் நம்முடைய இந்த நீங்க ஒரு கணக்கு வச்சுங்க. புல்லாய் பூடாய் புழுவாய் இதெல்லாம் சும்மா சிவபுராணத்தை சொல்லவே இல்லை. புல்லா பிறந்து பூடாய் பிறந்து வல்மிருகமாயி அதுக்கு அடுத்தது அசுராய் கணங்களாய் இதெல்லாம் மாறித்தான் நம்ம மனிதனா பிறந்திருக்கோம். இந்த மனிதன் எதுக்கு? தெய்வத்தை அடையறக்கு. தெய்வத்தன்மை பிரபஞ்சத்தை தெய்வம்ங்கிறது நீ வேற எதுவும் கிடையாது. இயற்கையே தெய்வம். இந்த பிரபஞ்சத்தை உள்வாங்கிறது. பஞ்ச பாண்டவர்னா பஞ்சபூதங்கிறது தான் பஞ்சபாண்டவர். சக்தி திரௌபதினா சிரௌபதினா பூமி தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க என்னமோ அதெல்லாம் ஒரு பெரிய இது. அவங்க ஒருத்தர் அப்புறம் 5 மனைவி. பஞ்சபூதம் பூமியில தான் இருக்குது. புரியுதா? இப்படி கொண்டு வந்துருங்க. நீங்க அவ கோர்க்கிறது அப்படி. அதே மாதிரி தான் பஞ்சபூதம் இந்த உடம்பு அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய என்ன இல்லை, ஒரு கண்ணுக்கூட விலை இருக்கு சொல்ல முடியுமா? நம்ம இதயம் வந்து பல கோடிக்கு அதிபதி. கல்லீரல் பல கோடிக்கு அதிபதி. சிறுநீரகம் விலை மதிப்பே அற்றது. பல கோடிக்கு சொந்தக்காரர் நம்ம உடம்பு இல்லைங்களா? அப்பா அம்மா கொடுத்துட்டு போன உடம்பு வந்து பல கோடிக்கு. இந்த அணு வந்து அப்படியே ஆதி காலத்துல இருந்து நம்ம வந்துட்டே இருக்கு.
இதுல ஒரு அணுவுல ஒரு பொறியில அப்படியே அப்படியே சிவன் அப்படியே சிவம் நல்லா எடுத்துக்கங்க, இயேசுபிரான் எடுத்துக்கங்க, எல்லாம் உள்ள இருந்துட்டே இருக்கிறாங்க. நீங்க அதை தட்டி விட்டீங்கன்னா மேல வந்துடும். இவ்வளவுதான் விஷயம். தட்டி பிறகு குரு வேணும். எந்த இடத்துல தொட்டா எங்க வருங்கிறத குரு வேணும். அது நிலை பெற்ற குரு வேணும். நிலை பெற்ற குரு கிடைச்சா அதை விட அதிர்ஷ்டத்தால இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனால நம்ம பொருளாதாரத்தை வச்சு நீங்க நிர்ணயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையாலுமே பாருங்க, எல்லாத்துக்கும் இதே உபாசனை தான். எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் இறைவன் கொடுத்துருக்கான். பிரதமர் 24 மணி நேரத்துல அந்த வேலையை செய்யறாரு. முதலமைச்சர் 24 மணி நேரத்துல அந்த வேலையை செய்யறாரு. ஆனா நமக்கு மட்டும் நேரம் பத்தல உபாசனை. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாத்தீங்களா? என்னையும் உட்பட சொல்றேன், இது உங்களுக்கு சொல்றது, எனக்கே சொல்றேன். நானே செய்யறது இல்லை, சில நாள் செய்யும். அதனாலதான் நான் சொல்றேன். நான் யோசிப்பேன், ஏன்னா பிரதமருக்கு 24 மணி நேரம், ஆனா லோக்கல் எஸ்பிக்கு 24 மணி நேரம் கொடுக்குறாங்க, ஒரு எம்எல்ஏக்கு 24 மணி நேரம், எல்லாரும் அவங்கவுங்க வேலை செய்யறது 24 மணி நேரத்துல முடிச்சிடுறாங்க. ஆனா நமக்கு மட்டும் நேரம் பத்தல. ஏன்னா நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம், தேவையற்ற விஷயங்களை வீணடிக்கிறோம். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும். எந்த உயிரினமும் சூரிய உதயத்திற்கு பின்னால எழுந்தத சரித்திரமே கிடையாது, மனிதனை தவிர. மனிதனை தவிர எந்த உயிரினமும் சூரிய உதயத்துக்கு பின்னால எழுந்தத சரித்திரமே கிடையாது. காக்கா, குருவி, கோழி, சேவல் எல்லாமே பாருங்க. இப்ப சேவலை முருகர் கொடியில வச்சிருக்காரு இல்லைங்களா? இது மாதிரி எல்லா உயிரினங்களும் பிரம்மபுரத்துல இருந்துச்சு. காலையில எந்திரிக்கிற படத்தை உருவாக்கணும், நைட் நேரமே படுத்துடணும், 7 மணிக்கு சாப்பிடணும். உடலை மெயின் தியானத்துக்கும் யோகத்துக்கும் உடல் ரொம்ப முக்கியம். இந்த உடல்ல எல்லாம் நீங்க பக்குவப்படுத்தியது தான். அது ஒரு நாள் தனியா ஒரு கிளாஸ்ல உடலை எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க எல்லா யோகா சென்டர் போய் ஜிம்முக்கு போய் தொடர்ந்து நம்ம செய்ய மாட்டோம். அதான் உண்மை. தொடர்ந்து செய்யாம எப்படி வச்சுக்கணும், சாப்பாட்டை குறைச்சிக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி, காலையில 11 மணிக்கு சாப்பிட்டா இரவு 7 மணிக்கு 2 நேரம் சாப்பிட்டீங்கன்னா உடல் ஓரளவு கண்ட்ரோல் வந்துடும். அப்புறம் தான் தியானம் எல்லாம் சித்தியாகும். உங்க தேவையற்ற லௌலிக வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துடும். அந்த லௌலிக வாழ்க்கையினால போயிட்டே இருக்கலாம். நீங்க இளவு போனீங்கன்னா 100 இளவு போலாம், கல்யாணத்துக்கு போலாம். முக்கியமானதுக்கு போங்க, சாப்பிட வேண்டிய இடத்துல சாப்பிடுங்க, பாக்கி வந்துருங்க. அதே போல தேவையற்ற டீ கடை பெஞ்சுலாம் வேண்டாம். அங்க போய் என்ன ஒவ்வொரு நாய்கிட்ட பேசி இந்த பாரு, இந்த 10 நாளா எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பான்னு பேசி பேசி காதுக்குள்ளேயே அதே விடுது. நான் சொல்லிட்டேன், எனக்கு அதை பத்தி சம்பந்தம் இல்லை. யார் ஜெயிச்சாலும் ஜெயிச்சுட்டு போறாங்க. நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன நம்மளுடைய வாக்கை செலுத்திட்டோம். நம்மளுடைய வேலை என்ன, நம்ம அதை செய்வோம். இன்றைய வேலை செஞ்சீங்கன்னா எதிர்காலம் இறந்த காலம், மேல்காலம், எதிர்காலம் மாதிரி இன்றைக்கு எதை செய்யறோமோ எதிர்காலத்துல அதை பிரதிபலிக்க போகுது. இன்றைய நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து உபாசனை நீங்க சொன்னீங்கன்னா எதிர்காலம் நல்லா இருக்கும் போகுது. இவ்வளவுதான் விஷயம். அதனால சிவமகாருத்ர மந்திரம் ஐயா கொடுக்குறாங்க. அது ராமர் சொன்ன மந்திரம். ராமர் சொன்ன முழு மந்திரம் 26 வரி. ராமருக்கு யார் சொன்னா? அகத்தியர் சொன்னாரு. அந்த அந்த அகத்தியர் தான் ஐயாவுடைய குரு. அகத்தியர் நேரடியா தோன்றி சூட்சும உடல்ல சொல்லி கொடுத்த மந்திரம் தான் அது. ஐயா நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி, ஏன்னா அத்தனை மந்திரத்தை சொல்லக்கூடிய பக்குவமும் ரொம்ப கூட கீட்டா கரும்புனை குறையாதனால கீட்டா. அதனால சிவமகாருத்ர மந்திரம் அற்புதமான ஒரு உபாசனை நம்ம இதுல கொடுக்கப்படுது. அதை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கணும். அதே மாதிரி யோக சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் கொடுப்போம். அதே போல நிறைய வாமாச்சார தொட்டுப்பு ஐயா கொடுக்கக்கூடிய மந்திரம் இருக்கு. இப்போ வாமாச்சாரம் அப்படின்னா ஒரு மனிதன் நேர்மையா இருந்து எதுவுமே நடக்கலாம். ஒரு விரக்தி மனப்பாடம் அப்ப திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு வீரம் வரும் பாத்தீங்களா? ஒரு நேர்மையாவே இருந்துட்டே இருக்கிறீங்க, 20 ஆண்டு 30 ஆண்டு எதுவுமே வாழ்க்கையில் எதுவுமே சிறப்பா நடக்கலையே, என்னப்பா இறைவன் இருக்கானா இல்லையாங்கும் போது தான் அதுக்கு கோபம் நம்ம ஒரு வேகமா எடுக்கும் போது வர்ற மாதிரி வர்றதா வாமாச்சாரம். வாமாச்சாரத்துக்கு கடுமையானது. இப்ப கண்ணப்ப நாயனார் இருந்தாரு, 6 நாள்ல சிவன் காட்சி கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்தாரு? அவர் பன்றிக்கறி வச்சாரு சிவனுக்கு, அப்புறம் கண்ணை பிடுங்கி வச்சாரு. அன்பு தான், ஆனா வைக்கக்கூடிய வழிமுறைன்னு வாமாச்சாரம் முறை. வாமாச்சாரம்னா அதான், உங்களுக்கு வேற என்ன தெரியாது. இதுவே தொடர்ந்து 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அதே சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு காட்சி கொடுத்தாரு சிவபெருமான். அங்க எப்படி வந்தாரு? அதுதான் வாமாச்சாரம். ஆனா வாமாச்சாரத்துல ஒரு கீற்று எடுத்து நம்ம மந்தத்தோட சேர்த்து ஐயா கொடுக்குறாங்க. நம்ம இல்லறத்துல இருக்கிறதுனால கடுமையான இது செய்ய முடியாதனால அதை சேர்த்து நம்ம கொடுக்குறாங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய உபதேசங்கள் வரும். இதெல்லாம் கல்கி வரைக்கும் போக்கஸ் பண்ணி கொண்டு போகப்படும். உங்களுடைய ஆன்மாவோ போக்கஸ் பண்ணி நிலைநிறுத்தப்படும். அடுத்த யுகத்துல நாளைக்கு நான் வரைக்கும் கிட்டத்தட்ட மணி 10 ஆயிடுச்சு. இது எதுவும் உங்களுக்கு சந்தேகம் தான் கேட்டுங்க. இதுல ஏதாவது பேசுறது ஏதாவது குறை இருந்தால் என்னை சேரும், நிறைய இருந்தால் பிரஜாபதி ரிசூரி அவர்களை சேரும் என்று கூறி இந்த சச்சங்கத்தை இந்திய நிறைவடைகிறேன். நன்றி. குருவே சரணம்.